ஆரியன் போனில் மின்மினியை திட்டியவுடன், சும்மா ஷாப்பிங்க்கு வந்தோம், இப்ப எதுக்கு இப்படி கத்துறீங்க என்று மின்மினி பதிலுக்கு கத்தினாள். அவள் அப்படி அழுகையோடு கேட்க ஆரியன் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு, பேபி நீ இப்படி தனியா போறது சரியில்லமா. இப்ப நீ பிரெக்னண்டா இருக்கேன்னு நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது. சரி, நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் உன்னை வந்து கூப்பிட்டு வரேன் என்று மெதுவாக சொன்னான். மின்மினி அழுது கொண்டே அவனிடம், நான் லொகேஷன் அனுப்புறேன், சீக்கிரமா வாங்க என்று சொன்னாள். ஆரியன் சரி என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். போனை டிஸ்கனெக்ட் செய்துவிட்டு ஆரியனிடம் லொகேஷனை ஷேர் செய்ததை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அதர்வா அமைதியாக மின்மினியிடம், இப்ப என்னவா ஆரியனுக்கு, நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க பழகிக்க, எல்லாத்துக்கும் எதுக்கு ஆரியன் கிட்ட கேக்குற, உனக்கு கீழே விழுந்து அடிபட்டா பயமா, இது வரைக்கும் கீழே விழுந்ததே இல்லையா, எதுக்காக ஆரியனை டிபெண்ட் பண்ணிட்டே இருக்க என்று கேட்டான். மின்மினி அதை மறுத்து தலையாட்டினாள். அப்படி இல்ல அதர்வா ப்ரோ, இப்ப நான் பிரெக்னண்டா இருக்கேன், அதனாலதான் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு, ஆனா இப்ப நான் ஓகே தான் என்று சொன்னாள். அதை கேட்டு அதர்வா கொஞ்சம் ஆச்சரியமானான். அதன் பின், ஆரியா அண்ணா அப்பாவாக போறானா என்று கேட்டான். அவனுடைய முட்டாள்தனமான கேள்விக்கு மின்மினி ஆமாம் என்று தலையை அசைத்தாள். அதர்வா அதன் பின் அதிர்ந்து போய் அமைதியானான். கொஞ்ச நேரத்திற்கு பிறகுதான் வானதி அவர்கள் இருவரையும் தேடி வந்தாள். மின்மினியை பார்த்து, என்னாச்சு மினி, எங்க போனீங்க, நான் உங்களை ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன் என்று சொன்னாள். மின்மினி எதுவும் பதில் சொல்வதற்குள் ஆரியனின் அழைப்பு மறுபடியும் வர ஆரம்பித்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் அங்கு வந்து விடுவதாக மின்மினியிடம் சொன்னான். சொன்ன மாதிரியே 5 நிமிடத்தில் அங்கே வந்த ஆரியன் அங்கு அதர்வாவை பார்த்ததும் மூட் அவுட் ஆனான். வேகமாக மின்மினியை தன் கைகளுக்குள் இழுத்துக்கொண்டு, என்கிட்ட சொல்லாம ஏன் வந்த என்று கேட்க மின்மினி மெதுவாக, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க என்று சொன்னாள். ஆரியன் அதர்வாவை முறைத்து பார்த்தபடி, புது ஊரு, பழக்கமில்லாத ஆளுங்க, என்ன கேட்காம வெளியே போக வேணான்னு நான் சொன்னல்லமா என்றான். அப்போது அதர்வா ஆரியனிடம், சாரி ஆரியன் அண்ணா, இனிமே நீங்க கவலையே படாம இந்த கல்யாணத்தை அனுபவிங்க, உங்களுக்கும் மின்மினிக்கும் நடுவுல என்னால எந்த பிரச்சனையும் வராது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து போனான். மின்மினியும் வானதியும் அதர்வாவின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முயல ஆரியன் அமைதியாக அதர்வா சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தான். போன அதர்வாவை தடுத்து நிறுத்திய ஆரியன், இல்ல அதர்வா, நீ ஒரு தடவையாவது வாயை திறக்கணும், என்ன உண்மையோ அதை நீ என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், என்னால உனக்கு கெட்டது நடக்காம இருக்கணும்னா நீ என்கிட்ட நிஜமா இருக்கணும் என்றான். மின்மினி ஆரியனை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தாள். அவளால் அவர்கள் இருவருக்குள்ளும் நடக்கும் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அங்கே இரவில் மயங்க் இரவு உணவு சாப்பிட்டு விட்டு தன்னுடைய ரூமுக்கு போனான். அவன் தன்னுடைய அண்ணன்களுடன் லேசாய் ரம் சாப்பிட்டான். அதன் பின் அறைக்குள் நுழைந்ததும் அவனுடைய கவனம் தாரிகா இல்லாத படுக்கை மீது சென்றது. அப்பாடா, இன்னைக்கு அவல்ல என்று சொல்லிக்கொண்டே அவனுடைய சட்டையை கழற்றி வைத்தான். அப்போதுதான் அவன் கீழே தாரிகா தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான். அவள் அப்படி கீழே வெறும் தரையில் படுத்திருப்பதை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டான். ஆனால் அவளிடம் எதுவும் பேசாமல் விளக்கை அணைத்துவிட்டு படுக்கையை தட்டிவிட்டு படுத்தான். ஆனால் அவன் மனம் கேட்கவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து மயங்க் எழுந்தான். தாரிகா உண்மையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். கட்டிலை விட்டு இறங்கிய மயங்க் அவளை தூக்கினான். எப்படியும் அவள் அவனை விட கொஞ்சம் சின்ன பெண்தான். தாரிகா கண் திறந்த போது மயங்க் அவளை படுக்கையில் படுக்க வைத்துக் கொண்டிருந்தான். தன் அருகே மயங்க் இருந்ததும் தாரிகா தடேலென மயங்கை தள்ளிவிட்டாள். மயங்க் அம்மா என்று சொல்லிக்கொண்டே கீழே விழுந்தான். அதன் பின் தாரிகாவிடம் திரும்பி, இடியட், நீ எதுக்கு இப்ப என்ன தள்ளுன என்று கேட்டான். தாரிகா எழுந்து, என்ன மறுபடியும் தொட்டுட்டீங்களா என்று கேட்டாள். மயங்க் எழுந்து படுக்கைக்கு அருகில் வந்து, நான் வந்தப்ப நீ பாவமா கீழே படுத்து தூங்கிட்டு இருந்த, உன்னை பார்க்க கஷ்டமா இருந்துச்சு, அதான் உன்னை தூக்கி மேல படுக்க வச்சேன் என்றான் குளறலான குரலில். அதை கேட்ட தாரிகா கோபமாக மயங்கி பார்த்து, இதுக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க ஒரு தப்பும் பண்ணாம இருக்கணும்னா நான் உங்களை விட்டு தனியா தான் இருந்தாகணும், இல்லைன்னா மறுபடியும் நான் அழகா இருக்கேன், அதனால மயக்கத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க என்று சொன்னாள். தாரிகாவின் கிண்டலை மயங்க் புரிந்து கொண்டான். தாரிகாவின் கையை பிடித்து இழுத்து, சாரி, காலையில நான் என்ன பேசியிருந்தாலும் அது தப்புதான், நான் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது என்று சொன்னான். அதை கேட்ட தாரிகாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. அவள் அழுது கொண்டு, என்கிட்ட ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க எல்லாத்துக்கும் என் மேலதான் பழி போட்டிருக்கீங்க. தாரிகானா எல்லாத்தையும் தாங்கிக்கணும்னு விதி போல. எனக்கு இதெல்லாம் பழகிருச்சு. அடிக்கிறது, மிரட்டுறது எல்லாமே எனக்கு பழகிருச்சு. உங்களோட பேச்ச கூட நான் முக்கியமா நினைக்கல. ஏன்னா எனக்கு இது மாதிரி கசப்பான விஷயங்கள் அடிக்கடி நிறைய நடந்துகிட்டே இருந்ததுனால எனக்கு அது பழகி போச்சு. என் அம்மாவை தவிர வேற யாருக்கும் என்ன பிடிக்காது.
அதனால உங்களுக்கு என்ன பிடிக்கலைங்கிறதுக்காக எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நீங்க இல்லாட்டி என்ன, எனக்கு இன்னொருத்தரோட அன்பு கிடைக்கும் நான் நம்புறேன். அதனால உங்களுக்கும் அந்த மோனிஷாவுக்கும் நடுவுல நான் எப்பவும் வரப்போறதில்ல. அத பத்தி யார்கிட்டயும் சொல்லவும் மாட்டேன். நடக்கிறபடி நடக்கட்டும் என்று சொன்னாள். தாரிகா இத்தனையையும் சொல்லிவிட்டு மயங்கின் கையை விடுவித்து படுக்கையில் இருந்து இறங்கினாள். ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்றேன். ஆனா என்னோட பெர்மிஷன் இல்லாம நீங்க தொடக்கூடாது. நீங்க உங்களோட மோனிஷாவோட வாழ்றதுக்காக ட்ரை பண்ணுங்க என்றபடி தாரிகா போய் கட்டிலில் ஒரு ஓரமாக படுத்து கொண்டாள். மயங்க் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே இருந்தான். அவளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவன் இதயத்தில் ஒரு ஈட்டி போல குத்தியது. கொஞ்ச நேரம் கழித்து அவன் படுக்கையில் இருந்து எழுந்து தாரிகாவின் அருகில் வந்து தாரிகா என்று அழைத்தான். மறுபடியும் கேட்டதும் தலையணையில் முகத்தை அழுத்தி அழ ஆரம்பித்தாள். தாரிகாவிடம் இன்று மயங்க் பேசிய விதம், நடந்து கொண்ட விதம் எல்லாம் அவள் நிம்மதியை குலைத்திருந்தது. மயங்க் தனக்கு முதுகு காட்டி படுத்திருந்த தாரிகாவை தொட விரும்பினான். ஆனால் கொஞ்ச நேரம் யோசித்துவிட்டு படுக்கையில் அவனும் அவளுக்கு முதுகு காட்டி திரும்பி படுத்துக் கொண்டான். அடுத்த நாள் காலையில் வளையல் சத்தம் கேட்டு மயங்க் கண் விழித்தான். அவன் படுக்கையில் இருந்து எழுந்தபோது தாரிகா கண்ணாடி முன் அமர்ந்து தனியே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தான். முதல் நாள் அன்னி கொடுத்த கண்ணாடி வளையல்களை அணிந்த பிறகு தாரிகா தன்னுடைய நெற்றியில் குங்குமத்தை நிரப்பினாள். அதன் பின் எழுந்து தன்னுடைய பொட்டை சரி செய்தாள். அவள் திரும்பிய போது மயங்க் அவளை பார்க்காதவன் போல வேகமாக கண்களை மூடிக்கொண்டான். தாரிகா தூங்கிக் கொண்டிருந்த மயங்கை பார்த்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். அங்கே அர்ச்சனா அவள் வருவதை பார்த்து வேகமாக, வாமா வாமா, இன்னைக்கு நம்ம வீட்ல ஒரு பூஜை இருக்கு. நீ ஏதாவது உனக்கு தெரிஞ்ச இனிப்பு செஞ்சு வையி என்று சொன்னார். அதன் பின் தாரிகாவை அந்த வீட்டின் சமையல் அறைக்கு அழைத்து வந்தார். அவள் தாரிகாவிடம், என்னோட சொந்த மருமக நீதாமா. ஸ்ருதி எனக்கு பொண்ணு மாதிரி. நம்ம குடும்பம் கொஞ்சம் பெருசுதான். 30-35 பேர் இருக்கோம். நீ அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்வீட் பண்றியா? மீதி சமையல உன் மத்த அண்ணிங்க பாத்துப்பாங்க என்று சொன்னாள். ஆனால் அதை கேட்ட தாரிகாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அத்த, எனக்கு சரியா சமைக்கவே வராது என்று சொன்னாள். அதை கேட்ட அர்ச்சனா தன்னை சுற்றி வேலை செய்யும் பெண்களை பார்த்து கொண்டே தாரிகாவின் கையை பிடித்துக்கொண்டு அவளை தன்னோடு அழைத்து கொண்டு தன்னுடைய ரூமுக்கு போனார். ரூமில் அர்ச்சனா தாரிகாவிடம், இத பாருமா, நீ உண்மைய சொல்ற நல்ல விஷயம்தான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ சொல்ல வேண்டிய உண்மையால உனக்கு எதிரில இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும். அந்த மாதிரியான உண்மைய மட்டும் பேசு. இது ஒரு கிராமம். இந்த வீட்ல இதெல்லாம் ரொம்ப கவனமா பாப்பாங்க. அதனால என்கிட்ட தனிப்பட்ட முறையில எதுனாலும் சொல்லு. ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடியெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லிடாத என்று சொன்னார். அவர் சொல்வதை கேட்டு தாரிகா சரி என்று தலையசைத்தாள். பிறகு அர்ச்சனா தன்னுடைய புடவையை சரி செய்து கொண்டு, சரி, ஆனா என்னால ஒண்ணு பண்ண முடியும். வாட்ஸ்அப்ல ஒன்னொன்னா என்ன பண்ணணும்னு சொல்றேன். நீ ரொம்ப ஈஸியா பாதாம் கீர் மட்டும் பண்ணிடு என்று சொன்னார். தாரிகா தலையாட்டி மறுத்தபடி, இல்லம்மா, நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டேன் என்று சொன்னாள். அதை கேட்டு அர்ச்சனா கொஞ்சம் ஆச்சரியப்பட்டார். என்னது, இந்த காலத்துல உனக்கு வாட்ஸ்அப் இல்லையா? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு சோசியல் மீடியாவை நம்பிதான் உங்க ஜெனரேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. நீ என்னம்மா இப்படி இருக்க என்று ஆச்சரியப்பட்டார். அர்ச்சனா அதன் பின்பு மனதிற்குள் அதை வைத்துக்கொண்டு, சரி, நான் மெசேஜ் பண்றேன். நடுவுல உள்ள வந்து கொஞ்சம் சொல்லித்தர. ஆனா எனக்கு உன்னால ஃபுல்லா ஹெல்ப் பண்ண முடியாது என்று சொன்னார். தாரிகா அவர் சொல்வதை கேட்டு, சரிங்க அத்த, நீங்க சொல்லுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னால முடிஞ்ச வரைக்கும் நல்ல விதமா அந்த பாதாம் கீரை பண்ணி முடிச்சிடுறேன் என்று சொன்னாள். அவள் பேச்சை கேட்டு அர்ச்சனா தாரிகாவின் முகத்தை தன் கைகளில் எடுத்து நெட்டி முறித்து அன்புடன் முத்தமிட்டார். தாரிகாவிற்கு உண்மையில் சந்தோஷமாக இருந்தது. அர்ச்சனாவின் இயல்பு அவளுக்கு மிகவும் பிடித்து போயிருந்தது. அவள் அவளுடைய தாயைப் போலவே அர்ச்சனா இருப்பதாக நினைத்து கொண்டாள். தாரிகா அர்ச்சனாவின் ரகசிய உதவியுடன் பாதாம் கீர் செய்ய ஆரம்பித்தாள். அப்போதுதான் மற்ற அண்ணிகள் அனைவரும் அங்கே வந்தார்கள். புதுமண தம்பதிகளுக்கு சிறப்பு சடங்குகள் நடைபெற இருந்தன. கிட்டத்தட்ட அது கல்யாண ரிசப்ஷனை போலவே நடக்கவிருந்தது. கிராமத்து மக்கள் அனைவரும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தனர். பிரதாப்பும் தாத்தாவும் கூட அங்கே வந்திருந்தார்கள். விகாஷும் மனஸ்வினியும் ஸ்ருதியின் கர்ப்பம் காரணமாக சென்னையில் இருந்தார்கள். அதனால் அவர்கள் அனைவரும் தாரிகாவை அதற்காக தயார் செய்ய அவளை அறைக்கு அழைத்து போனார்கள். அவர்களில் ஒருவர் சங்கரின் மனைவி கவிதா. கவிதா தாரிகாவின் புடவையை சரி செய்து அவளை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பித்தார். அவள் முகத்தை உயர்த்தி, நீ ரொம்ப நேரம் தூங்குவ போல இருக்கு என்று கேட்டார். தாரிகா தலை குனிந்தபடி, இனிமே மாத்துக்கிறேங்கா என்றாள்.
அவள் அழகை பார்த்து அங்குள்ள பெண்கள் அனைவரும் தங்களுக்குள் பேசிக்கொள்ள சாதாரண காட்டன் புடவையை அணிந்திருந்த தாரிகாவை பிடித்து உடை மாற்ற சொல்லி அவர்கள் ஒரு மஞ்சள் நிற பட்டுப் புடவையை கொடுத்து அனுப்பினார்கள். அதை எடுத்துக்கொண்டு தாரிகா பாத்ரூமிற்குள் போனாள். கொஞ்ச நேரம் கழித்து அவள் ஆடை மாற்றிக்கொண்டு அங்கே வந்தபோது அவள் மென்மையான சிகப்பு உடம்பில் மஞ்சள் புடவை பூவை போர்த்தியது போல இருந்தது. யாராவது ஒருவர் ஒருமுறை பார்த்தால் கூட அவளை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அந்த அளவுக்கு அழகாக இருந்தாள் தாரிகா. அப்போது அந்த ரூமின் கதவை திறந்து மயங்க் நேராக உள்ளே வந்தான். அவனுடைய சத்தம் கேட்டு அனைவரும் கதவை நோக்கி பார்க்க, அதே சமயம் மயங்க் தன் முன் தேவதை போல நிற்கும் தாரிகாவை பார்த்தான். என்ன கொழுந்தனாரே, ட்ரீட் இல்லையா? உங்க பொண்டாட்டிய நான் எவ்வளவு பிரமாதமா ரெடி பண்ணிருக்கேன், நீங்க எனக்கு ட்ரீட் கொடுக்கணுமே என்று கவிதா மயங்கை கிண்டல் செய்தார். அவளுடைய குரலை கேட்டு தாரிகாவின் முகத்தையே பார்த்தபடி நின்றிருந்த மயங்க் சுய நினைவுக்கு வந்தபடி, அண்ணே, நான் போனுக்கு சார்ஜர் எடுக்க வந்தேன் என்று சொல்லிவிட்டு தாரிகாவின் மெல்லிய இடுப்பை மீண்டும் ஒருமுறை பார்த்தான். அவளுடைய உடலில் அந்த மஞ்சள் நிறம் காமனின் தீ போல கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அவனால் எதையும் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியவில்லை. அப்போது கவிதா மயங்கின் கண்கள் போகும் போக்கை உணர்ந்து அவன் காதை பிடித்து திருகி, நீ என்னமோ காரணத்தை வச்சுதான் இங்க வந்திருக்கேன்னு எங்களுக்கு தெரியும், நீ முதல்ல கிளம்பு என்று சொன்னாள். அதன் பின் மயங்கும் சிரித்து கொண்டே அங்கிருந்து கிளம்பினான். தாரிகா மட்டும் ஆச்சரியத்துடன் அவனுடைய சிரிப்பு சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாள். மயங்க் அவளை தவிர மற்ற எல்லோரிடமும் சிரித்து சிரித்து பேசி இனிமையாக அன்பானவனாக இருப்பதை பார்த்ததும் தாரிகாவிற்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதன் பின் அந்த பெண்கள் அனைவரும் வீட்டின் ஹாலில் நடுமத்தியில் தாரிகாவை அமர வைத்தார்கள். அன்றைக்கு கண்ணாடியின் முகம் பார்க்கும் விழா என்று ஏதோ ஒரு சடங்கை செய்தார்கள். தலை குனிந்து அமர்ந்திருந்த தாரிகாவின் முகத்தை நீக்கி பார்த்த மயங்கின் அத்தையும் பாட்டியும், அடடா, அகிலனோட மருமக பேரழகிதான், அதான் நம்மகிட்ட கூட சொல்லாம மயங்க் பையன் இந்த கல்யாணத்தை பண்ணிட்டான் போல என்று சொன்னார். அதை கேட்டு அர்ச்சனா மிகவும் வருத்தமானார். உமா மகேஸ்வரி அம்மா எல்லோரிடமும் கொஞ்சம் கடுமையாகத்தான் பேசுவார் என்பது எல்லோருக்கும் தெரியும் என்பதால் உமா மகேஸ்வரி பேசுவதை அனைவரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். உமா மகேஸ்வரி அம்மா கொஞ்சம் சீரியஸாக முகத்தை வைத்துக் கொண்டிருந்தாலும் தாரிகாவின் முகத்தை எடுத்து பார்த்துவிட்டு, அதே ப்ளூ கலர் கண்ணு, பிரதாப்போட பொண்டாட்டிய பார்த்த மாதிரியே இருக்கு இல்ல அர்ச்சனா என்று கேட்டார். அர்ச்சனாவிற்கு அதன் பின்புதான் மனம் ரிலாக்ஸ் ஆனது. ஆமாங்கத்து என்று சிரித்தார். அதன் பிறகு மற்ற பெண்கள் அனைவரும் தாரிகாவின் முகத்தை நிமிர்த்தி பார்த்து ஆசிர்வாதம் செய்தார்கள். கூடவே, நீ பாக்குறதுக்கு அப்படியே விகாஷோட அம்மா மாதிரியே இருக்க என்று மற்ற அனைவரும் அவளை பாராட்டி கொண்டிருந்தார்கள். பிரதாப்புடைய பொண்டாட்டியை பார்த்த மாதிரியே இருக்கு என்று அந்த கிராமத்து பாட்டிகள் முதற்கொண்டு எல்லோரும் அந்த முக ஒற்றுமையை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்கள். எல்லோரும் இரவு உணவு சாப்பிட்டு முடித்தார்கள். அப்போது தாரிகா தான் செய்த பாதாம் கீரை அனைவருக்கும் பரிமாறினாள். தாத்தாவும் பிரதாப்பும் அதை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதன் பின்பு மறுபடியும் ஒரு சின்ன நலுங்கு வைக்கும் விழா ஒன்று, பெண்கள் மட்டும் கலந்து கொள்ளும் ரகசிய விழா ஒன்றையும் நடத்தினார்கள். தாரிகாவின் உடலில் சந்தனம் தடவப்பட்டது. அதன் பின்பு அவள் மிகவும் டயர்டாக இருப்பதை பார்த்த மயங்க் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய போன் ஒலித்தது. அந்த போனை எடுத்து அவசர அவசரமாக டைப் செய்து அதே போலவே கீழே வைத்தான். அதன் பின் ஓரக்கண்ணால் தாரிகாவை பார்த்தான். தாரிகாவின் கண்கள் மயங்கின் கைகள் மீதே இருந்தது. இது என்னோட ஃப்ரெண்ட் வேதாந்த் என்று தாரிகா காதல் சொன்னான் மயங்க். அவள் பதில் எதுவுமே பேசவில்லை. தாரிகா மிகவும் டயர்டாக இருப்பதை பார்த்த மயங்க் பிரதாப்பை பார்த்து, எப்ப மாமா இதெல்லாம் முடியும் என்று கேட்க, பிரதாப் மயங்கிடம் கண்களை காட்டினார். கொஞ்சம் வெயிட் பண்ண, முடிஞ்சிரும் என்று சொன்னார். அதன் பிறகு கொஞ்ச நேரத்தில் ஃபங்க்ஷன் முடிந்தது. எல்லாம் முடிந்தவுடன் முதலில் அண்ணிகள் தாரிகாவை ரூமிற்குள் அழைத்து போனார்கள். அதன் பின்பு மயங்க் அண்ணன்களுடன் பேசிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த ரூமிற்குள் வந்தான். அந்த ரூம் முழுக்க பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு முதலிரவு அறையை போல ஒரு அலங்காரத்தை கொண்டிருந்தது. அதை பார்த்த மயங்க் கொஞ்சம் கோபமாக தாரிகாவை பார்த்து, இதெல்லாம் ஓம் வேலையா? நீதான் அதெல்லாம் நடக்கணும்னு கேட்டியா என்று கேட்டான். உடனே தாரிகா, இதெல்லாம் நான் கேட்ட உடனே நடந்துட போதா என்ன? இது உங்க அண்ணிங்க பண்ண வேலை. நமக்குள்ள எதுவுமே நடக்கலன்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. நான் இந்த நேரத்துல போய் இது வேணான்னு சொன்னா அப்ப நமக்குள்ள என்னமோ நடந்துருச்சுன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். முதல்ல நீங்க ரூம் கதவை சாத்திட்டு கொஞ்சம் உள்ள வரீங்களா என்றாள். மயங்கின் ஊர்க்கார சொந்தங்கள் அவர்கள் இருவருக்கும் முதலிரவை ஏற்பாடு செய்திருந்தார்கள். மயங்க் அது பிடிக்காமல்
தாரிகாவிடம் எரிந்து விழ தாரிகா அதை கண்டு கொள்ளாமல் ரூம சாத்திட்டு உள்ள வாங்க என்று சொன்னாள். மயங்க் தாரிகாவை பார்த்து கொண்டு பேசாமல் கதவை சாத்தினான். மயங்க் படுக்கையில் இருக்கும் தாரிகாவை நெருங்கி வர நினைக்க தாரிகா அங்கிருந்து தள்ளி போனாள். மயங்க் அவளை வேகமாக பின்னால் இருந்து அணைத்து கொண்டு, ஏன் இவ்வளவு திமிரு காட்டுற? அன்னைக்கு நைட்டு எனக்கும் உனக்கும் நடுவுல நடந்ததெல்லாம் தப்புதான், என்னோட தப்புதான். நான் தான் குடிச்சிருந்தேன். சரி, நீ நினைச்சிருந்தா என்ன தடுத்து நிறுத்தி இருக்கலாம்ல என்று கேட்டான். நீயே வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்க சொல்லிட்டு நான் உன்னை கம்பல் பண்ண மாதிரி நீ வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்க. நான் உன்னை அப்படிதான் பண்ணினனா? பதில் சொல்லு என்று கேட்டான். அதை கேட்டு தாரிகா அழுதாள். நான் உங்களை தடுக்கல, உண்மைதான். ஒரு தரம் வேணான்னு சொன்னேன், ஆனா நீங்க கேக்கல. அதுக்கப்புறம் நீங்க என்னோட ஹஸ்பண்ட், நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு நான் ஓகே சொல்லணும் அப்படின்னு எனக்கு சொல்லி இருந்தாங்க. எனக்கு உங்களுக்கும் நடுவுல ஒரு பந்தம் வந்த பிறகு உங்களை நான் தனி ஆள்னு எப்படி பாக்குறது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எங்க அக்கா எனக்கு சொன்னாங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டு நடந்துக்கணும்னு, உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க கூடாதுன்னு, உங்க ஆசைகளுக்கு நான் ஒத்து போகணும்னு எனக்கு சொன்னாங்க. அதனாலதான் நான் உங்களை தடுக்கல. இப்ப சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. 2 கிளாஸ் விஸ்கி உள்ள போன உடனே உண்மையான லவ் கூட மறந்துட்டு நீங்க என்கிட்ட தப்பா நடந்துகிட்டீங்க. நீங்க பண்ணினதுதான் மகா பெரிய தப்பு என்று கோபமாக பேசிய தாரிகா அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டாள். எனக்கு நீங்க பண்ணினதுக்கு பேரு மேரிட்டல் ரேப். அந்த ஃபர்ஸ்ட் நைட் ஒரு ரேப்புக்கு ஈக்குவலான ஒரு விஷயம்தான். கல்யாண மாதிரியான ஒரு அழகான விஷயத்த என் கண்ணுல ரொம்ப பயங்கரமா நீங்க மாத்தி காட்டிட்டீங்க. நீங்களும் கல்யாணத்தன்னைக்கு என்னை விட்டுட்டு ஓடி போன என்னோட விக்னேஷ் மாமா மாதிரி தான். அன்னைக்கு நைட்டு நீங்க என்ன கட்டிப்பிடிச்சு தப்பெல்லாம் பண்ணி என் கூட சந்தோஷமா இருந்துட்டு கடைசியா என்ன பேரு சொல்லி கூப்பிட்டீங்கன்னு தெரியுமா? மோனிஷாங்கிற பேரு சொல்லிதான் என்ன கூப்பிட்டீங்க. அன்னையில இருந்து எனக்கு உங்க மேல கோபம். ஐ ஹேட் யூ. நீங்க ஒரு லையர், சீட்டர் என்று சீறினாள் தாரிகா. தாரிகாவின் வார்த்தைகளை கேட்டு அதுவரை அமைதியாக நின்று கொண்டிருந்த மயங்க் கோபமாக அவளை தன் பக்கம் இழுத்து, ஆமா, நான் எதுக்கு உன்னை புரிஞ்சுக்கணும்? எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு அவ்வளவு வாட்டி சொன்னேன். நான் மோனிஷாவை லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்று சொல்லி தாரிகாவை தள்ளிய மயங்க் கோபத்துடன் அறையில் இருந்த அலங்காரங்களை சேதப்படுத்த தொடங்கினான். தாரிகா இதையெல்லாம் பார்த்து பயந்து போய் அந்த அறையை விட்டு வெளியே போக முயற்சித்த போது மயங்க் அவளை வேகமாக பிடித்து கட்டிலில் தள்ளிவிட்டு, ஏன் இவ்வளவு அவசரம்? எங்க போற? இது என் வீடு. இதெல்லாம் பார்த்தல்ல, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் என்று சொன்னான். அதை கேட்ட தாரிகா, என்ன சொல்றீங்க? என்ன தொடக்கூடாதுன்னு சொல்லி இருக்க, என்ன விட்டுருங்க, நீங்க ரொம்ப ரொம்ப கெட்டவரு என்று அழுது கொண்டே சொன்னாள். ஆமா, நான் ரொம்ப கேவலமானவன் தான், கெட்டவன் தான். என்ன தொடக்கூட உனக்கு பிடிக்காது. ஆனா என்ன பண்றது? நீ இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. என்ன மாதிரி ஒரு கேவலமானவங்க கிட்ட வாழ்நாள் முழுக்க கூட சேர்ந்து வாழணும்னு உன் விதியில இருக்கு என்று சொல்லிவிட்டு தாரிகாவின் புடவையை அவிழ்த்தான் மயங்க். மறுபுறம் தாரிகா தனக்கு நடப்பதை கண்டு அழ ஆரம்பித்தாள். இருவரின் அறையும் மேலே இருந்தது. அதன் காரணமாக யாருக்கும் எந்த சத்தமும் கேட்கப் போவதில்லை. தாரிகாவிற்கு யாரும் உதவ போவதில்லை. மயங்க் தாரிகாவின் அழுகை குரலை கேட்க சகிக்காமல், அழுகை நிறுத்து, நான் உன்னை ஒன்னும் பண்ண போறதில்ல என்று சொன்னான். தாரிகா அவன் பேச்சை கேட்டு அமைதியானாள். அவள் ஈரமான இமைகளை தூக்கி மயங்கை பார்த்தாள். அழுது கொண்டே, உண்மையிலே நீங்க ஒன்னும் பண்ண மாட்டீங்க தானே? எனக்கு நம்பிக்கை இல்ல, நீங்க என்ன ஏதோ பண்ண போறீங்க என்று சொன்னாள். மயங்க் அவள் வாயை விரல் வைத்து மூட சொன்னபடி அவளை தன் அருகில் படுக்க வைத்துவிட்டு அமைதியாக அவளுடைய நகைகளை கழற்ற ஆரம்பித்தான். தாரிகா தன்னை வெறுக்கிறேன், ஒரு கெட்ட மனிதனாக கருதுகிறேன் என்று சொல்லியும் கூட மயங்க் மனம் புண்பட்டாலும் அந்த நகை கழற்றும் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான். அவன் கெட்டவன் அல்ல, ஆனால் அவன் அவளுக்கு முன்பு மிகப்பெரிய மோசக்காரனாகவே காட்சியளித்தான். மயங்க் அந்த முதலிரவின் ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி பார்த்தான். தாரிகாவின் அழகு காரணமாகத்தான் அவன் தாரிகாவின் அருகில் போனான். அவளிடம் ஒரு வித்தியாசமான வாசனை இருந்தது. அதில்தான் அவன் தவறு செய்தான். எல்லாவற்றையும் யோசித்தபடி தாரிகாவின் அனைத்து நகைகளையும் கழற்றினான். அவன் அதீத யோசனைக்குள் இருந்ததால் தாரிகாவின் தாலியையும் எடுத்து கழற்ற ஆரம்பித்தான். தாரிகாவோ பதறினாள். என்ன பண்றீங்க? எதுக்கு தாலியை வெளியெடுக்கிறீங்க என்று கேட்க, அதன் பின்பு சுய நினைவுக்கு வந்த மயங்க் தன் கைகளை வேகமாக விலக்கியபடி, போ, இந்த புடவைய மாத்தி நைட்டி போட்டுக்க என்று சொன்னான். அதை கேட்டு தாரிகா வேகமாக எழுந்து போனாள். அதே நேரம் மயங்க் எழுந்து தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்தான். தாரிகா அவனை பற்றி சொன்ன எல்லாமே உண்மைதான். அவன் மோனிஷாவை காதலித்துக் கொண்டிருந்தவன் எப்படி வழிமாறி போய் இவளை தொட்டான் என்று அவனுக்கே புரியவில்லை. அவளுக்கு 19 வயதுதான் என்பது தெரியாமல் அன்று இரவு அவன் ஒரு குடிபோதையில் என்ன செய்தான் என்று அவனுக்கும் தெரியவில்லை.
தாரிகாவிற்கும் அது திடீர் திருமணம் என்பதால் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்கு அவளுக்கு ஒரு வாய்ப்பு கூட அவன் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. அதே நேரத்தில் மயங்க் இப்படியே யோசித்துக் கொண்டிருக்கும் போது மோனிஷாவிடமிருந்து கால் வந்தது. அழைப்பை வேண்டுமென்றே டிஸ்கனெக்ட் செய்து விட்டுவிட மறுபடியும் ஒருமுறை அவள் அழைக்க ஆரம்பித்தாள். மயங்க் அப்போது கோபமாக போனை எடுத்து அட்டென்ட் செய்து, உனக்கு என்ன பிரச்சனை மோனிஷா? நான் எந்த இடத்துல இருக்கிறேன்னு உனக்கு சொல்லிட்டு தானே வந்தேன். நான் என் பூர்வீக கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்க உன் கூட அடிக்கடி ரொம்ப நேரம் பேச முடியாது. மறுபடி எதுக்கு கூப்பிடுற என்று கேட்டான். அந்த பக்கம் மோனிஷாவோ, மயங்க், கல்யாணம் முடிஞ்சப்புறம் நீ ரொம்ப மாறிட்ட. என்கிட்டயே எப்படி பேசுறேன்னு பாத்தியா? உன் வைஃப் மேலதான் இதெல்லாம் பண்றியா? என்ன ஆனாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்க, அத மறந்துடாத என்று சொன்னாள். அவள் சொல்வதை கேட்டு மயங்க் கண்களை கோபத்துடன் மூடிக்கொண்டான். அதன் பின்பு நிதானமாக மோனிஷாவிடம், நான் சென்னைக்கு வந்து பேசுறேன் என்று சொன்னான். அதற்கு மோனிஷாவோ, ஓகே, ஆனா சென்னைக்கு வரும்போது நீ என்னோட மயங்கா வருவியான்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு என்று சொல்லிவிட்டு மோனிஷா அந்த காலை கட் செய்தாள். மயங்க் மறுபடியும் தலையை பிடித்து உட்கார்ந்தான். அப்போது தாரிகா தன் அருகில் நின்று கொண்டிருந்ததை பார்த்தான். மயங்கிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தாரிகா அவன் மோனிஷாவோடு பேசிக் கொண்டிருப்பதை கேட்டிருப்பாளோ என்று அவனுக்கு தெரியவில்லை. அவளும் எதுவுமே பேசவில்லை. அவள் அந்த அறையில் இருந்து வெளியேற தயாராக இருந்தபோது மயங்க் வேகமாக அவளிடம் நடந்து அவளை பிடித்து கொண்டு, ஹே, அது என் ஃப்ரெண்டோட போன் என்று சொன்னான். தாரிகா மயங்கை பார்த்து, என்ன இடியட்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட நீங்க பொய் சொல்லணும்னு அவசியமே இல்ல என்று சொன்னாள். மயங்க் அதன் பின்பு தன்னை இன்னும் தவறானவன் போல உணர்ந்தான். மறுபடியும் ஒருமுறை தாரிகாவை பார்த்து, இல்ல, மோனிஷா தான் கூப்பிட்டிருந்தா என்றான். அதை கேட்ட தாரிகா தன்னுடைய காலை உயர்த்தி மயங்கின் காலில் பலமாக உதைத்தாள். ஆ, அம்மா என்று வலியில் முணங்கிய மயங்க் வேகமாக தாரிகாவை விட்டுவிட்டு அவன் காலை பிடித்து கொண்டு, அம்மா தாயே, உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? எதுக்கு இன் காலை போதச்ச என்று கேட்டான். தாரிகா அவன் வலியில் துடிப்பதை பார்த்து பயந்தாள். ஆனால் தனக்கு பயமில்லாதது போல காட்டிக்கொண்டு, சாரி, தெரியாம நடந்துருச்சு, இட்ஸ் அன் ஆக்சிடென்ட் என்றாள். தாரிகா அப்படி சொல்வதை ஆச்சரியத்துடன் கேட்ட மயங்க், அப்படியா, தெரியாமையா நடந்துச்சு என்று கேட்க தாரிகா தலையை ஆட்டிக்கொண்டு அவசரமாக கிளம்ப போனாள். அப்போது மறுபடியும் போனில் மோனிஷாவின் கால் வந்தது. தாரிகா முகம் சுருங்கியபடி படுக்கையை கீழே போட்டாள். மயங்க் அந்த போன் காலை இக்னோர் செய்தபடி, நீ கீழே போய் படுக்கணும்னு அவசியமே இல்ல, நீ இங்கேயே படுக்கலாம், நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் என்றான். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல, நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்களே படுக்கையில தூங்குங்க என்ற தாரிகா, மேலும் உண்மைய சொல்லணும்னா எனக்கு உங்க கூட இந்த ரூம்ல இருக்கவே பிடிக்கல என்று சொல்லிவிட்டு தாரிகா அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய இடத்தில் போய் படுக்க ஆரம்பித்தாள். மயங்க் அதிர்ச்சி மாறாமல் இன்னும் அவளை பார்த்து கொண்டிருக்கையில் தாரிகா கண்களை மூடிக்கொண்டு, உங்களுக்கு தூங்க இஷ்டம் இல்லைனா இல்ல மோனிஷா கூட பேசணும்னா தயவு செஞ்சு இங்கிருந்து வெளியே போய் அவங்களோட பேசுங்க, போறதுக்கு முன்னாடி இந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க என்று சொன்னாள். தாரிகாவின் திமிரான பேச்சை கேட்டு மயங்க் கோபமடைந்தான். ஆனால் இன்னமும் அமைதியாக இருந்தான். அவள் சொன்னபடி விளக்கை அணைத்துவிட்டு தான் அணிந்திருந்த ஷெர்வானியை கழற்றிவிட்டு படுக்கையில் படுத்தான். காலை மயங்க் கண்களை திறந்தபோது அறையில் தாரிகாவை காணவில்லை. அன்று நாள் முழுவதும் அவன் கண்களில் தாரிகா சிக்கவில்லை. மயங்க் கொஞ்சம் அமைதி இல்லாமல் இருந்தான். தாரிகாவை தேட ஆரம்பித்தான். மறுபுறம் காரைக்குடியில் மின்மினி குளித்துவிட்டு தயாராகி கொண்டிருந்தாள். அன்றைக்கு அவர்களுடைய முதல் திருமண நாள். அவள் அந்த திருமண நாளன்று ஆரியனுக்கு மிகவும் பிடித்த மெரூன் கலர் ஹெவி ஒர்க் புடவை ஒன்றை அணிந்திருந்தாள். அவளுடைய சிவந்த நிறத்திற்கு அந்த புடவை மிகவும் பாந்தமாக பொருந்தியிருந்தது. அவள் தலைமுடியை தலைய பின்னி மல்லிகை பூவை வைத்திருந்தாள். அவள் புடவை அணிய முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது அவள் கைகளை பின்னால் இருந்து மடக்கினான் ஆரியன். மின்மினி கொஞ்சம் திகைத்து போய், பேசாம இருங்க ஆரியன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் சேலை கட்டணும் என்று சொன்னாள். ஆரியன் மின்மினியின் கையில் இருந்த சேலையை பிடித்து கொண்டு, சரி வா, இன்னைக்கு நான் உனக்கு புடவை கட்டி விடுறேன் என்றான். அவனை பார்த்த மின்மினி அவன் கையில் இருந்து சேலையை பிடிங்கிக் கொண்டு, என்னை கிண்டல் பண்றீங்களா? எனக்கு லேட் ஆச்சு, நீங்க கிளம்புங்க என்றாள். ஆரியன் அதன் பின்பு மின்மினியை பிடித்து சுவரில் அழுத்தி, இது உனக்கே அதிகமா இல்லையா? நான் உன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைச்சா நீ விட மாட்டேங்கிற. 7000 சாக்கு சொல்ற, ஏன் நேத்திக்கு நீ நம்ம ரூமுக்கு வரல என்று கேட்டான். அதற்கு மின்மினியோ, இப்ப இது ரொம்ப அவசியமா? நேத்து ஆச்சியோட தங்கச்சி வந்திருந்தாங்க, அதான் ஆச்சி கூட பேசிட்டு இருந்ததுனால லேட் ஆயிடுச்சு, அதுக்குள்ள நீங்க தூங்கிட்டீங்க என்று சொன்னாள்.
அதன்பின் மின்மினி ஆரியனை வலுக்கட்டாயமாக ரூமில் இருந்து வெளியே போக சொல்லிவிட்டு புடவை கட்டி கிளம்ப ஆரம்பித்தாள். ஆரியனும் சித்தார்த்தின் அறைக்கு போனான். மின்மினி தயாராகி கீழே வந்தபோது சித்தார்த் அம்மாவோடு நிவாஷினியும் வந்திருப்பதை பார்த்தாள். யசோதா அம்மாவும் வள்ளியம்மையோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். அதே நேரம் மின்மினி நிவாசினியை பார்க்க மகிழ்ச்சியாக வந்தாள். அவள் நிவாசினியின் குழந்தையை வேகமாக தன் கைகளில் எடுத்தாள். நிவாசினி மின்மினியிடம், ஹே, நீ ரொம்ப செம்மையா இருக்க என்று சொன்னாள். அதை கேட்ட மின்மினி, அப்படியா என்று கேட்டபடி யாருக்கும் கேட்காத குரலில் மெதுவாக, நான் குண்டாயிட்டனா என்று கேட்டாள். நிவாசினி அவளை பார்த்து, இப்ப எதுவுமே தெரியாது, ஆனா 3 மாசம் முடிஞ்சு 4வது மாசத்துல உனக்கு தொப்ப தெரிய ஆரம்பிச்சிரும். உண்மைய சொன்னா இப்போ இந்த மெரூன் சாரியில நீ செம்ம ஹாட்டா தெரியுற என்று சொன்னாள் நிவாஷினி. அதை கேட்ட மின்மினிக்கு வெட்கமாக இருந்தது. சித்தார்த் மற்றும் ஆரியன் 2 பேரும் அங்கு வந்தார்கள். மின்மினி கையில் சித்தார்த்தின் குழந்தை இருப்பதை பார்த்த ஆரியன் வேகமாக அவளை அழைத்து குழந்தையை தான் எடுத்துக்கொண்டு, ஏ ஹீரோ, நீ போர் அடிக்கிற ஆளுக்கு நடுவுல என்ன பண்ணிட்டு இருக்க? வா, மாமா உனக்கு புது புது இன்ட்ரெஸ்டான விஷயங்களை எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ற என்று சொன்னான். ஆரியனின் டார்கெட் அவள் மீதுதான் என்பதை மின்மினி புரிந்து கொண்டாள். சித்தார்த்தும் நிவாஷினியும் கையை பிடித்துக்கொண்டு தன்னோடு அழைத்துச் செல்ல மின்மினி ஆரியன் கையில் இருக்கும் குழந்தையை நோக்கி நகர்ந்தாள். மின்மினியிடம் ஆரியன், உனக்கு அறிவே இல்லையா? இவ்வளவு வெயிட்டான குழந்தைய நீ தூக்கணுமா என்று கேட்டான். ஏன் இப்படி பேசுறீங்க ஆரியன்? அது பாப்பா என்று சொன்னாள் மின்மினி. ஆரியன் மின்மினியை முறைத்து, நான் என்ன தாத்தா நான் சொன்னேன்? இவன் அழகா இருக்கான், இல்லன்னு சொல்லல. அவன் குழந்தைதான், அதையும் இல்லன்னு சொல்லல. ஆனா வெயிட்டான எந்த விஷயத்தையும் நீ தூக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இது உனக்கு ஏன் புரியல? இந்த குட்டி ஹீரோ உனக்கு ரொம்ப வெயிட்டா இருப்பான் என்று சொன்னான். மின்மினியின் முகம் வாடியது. இது ரொம்ப சின்ன குழந்தை என்று சொன்னாள். ஆரியன் அதை கேட்டு தலையை அட்டி, நான் இத பத்தி விளக்கம் கேட்க விரும்பல, நீ இஷ்டப்படி பண்ணு. போன தடவை மாதிரி நீ இந்த குழந்தை இழக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். என்னோட குழந்தை இந்த குழந்தைய விட ரொம்ப சின்னது, உனக்குள்ள இருக்கு. நீ இந்த குழந்தை மேல இன்னொரு குழந்தையோட வெயிட்ட வைக்கிற என்று சொன்னான். மின்மினிக்கு ஆரியனின் பேச்சு எரிச்சலை கிளப்பியது. அங்கிருந்து கோபமாக வெளியேறினாள். ஆக ஆக நட்சத்திரங்களோடு கைகோர்த்து கொண்டது வானம். மின்மினி அன்று மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். அவளுடைய முதல் திருமண நாளை நிவாஷினி மற்றும் சித்தார்த் ஊரிலிருந்து வந்ததால் அவர்களோடு சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருந்தாள். ஆச்சியும் ஐயாவும் ஏற்கனவே பேசி வைத்தபடி அந்த நாளை ஊரை கூட்டி எல்லோரையும் அழைத்து பார்ட்டி போல கொண்டாடி கொண்டிருந்தார்கள். பஃபே உணவு என்பதால் நேரமாக ஆக எல்லோரும் இரவு உணவு சாப்பிட ஆரம்பித்தார்கள். நிவாஷினியின் குழந்தையை யசோதா வைத்துக் கொண்டிருந்தார். அதனால் நிவாஷினியும் அந்த திருமண நாள் வைபவத்தை கவலையின்றி அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அப்போது நிவாஷினி ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி, நீ ஆரியன் அண்ணாக்கு ரொம்ப லீவ் கொடுத்துட்ட போலையே என்று சொன்னாள். நிவாசினியின் கை போகும் திசையை மின்மினி கவனித்தாள். அங்கே ஆரியன் ஒரு பெண்ணோடு நடனமாடிக்கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் மின்மினி சாப்பிடுவதை நிப்பாட்டினாள். நிவா மீண்டும் மின்மினியிடம், கொஞ்சம் நான் சொல்றத கேளு. நீ பிரெக்னண்டா இருக்கிற டைம்ல கப்பல்ஸ்க்கு நடுவுல நிறைய கேப் இருக்கும். அதனால இப்ப ஆரியன் அண்ணா பண்றத பெருசாக்காத. அவரு உன் முன்னாடி இல்லன்னு நினைச்சுக்க. கண்டுக்காம விட்டுரு. குழந்தை பிறந்த உடனே எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும் என்று சொன்னாள். ஆனால் அதை கேட்டதும் மின்மினிக்கு சுருக்கென வலித்தது. சாப்பிடுவதை நிறுத்தினாள். அதன் பின்பு ஆரியனை தெளிவாக பார்த்தாள். அவன் பூர்ணாவுடன் ஆடிக்கொண்டிருந்தான். நிவாஷினி, நீ எங்க போற மின்மினி? நான் தான் சொல்றேன்ல என்று சொல்லி முடிப்பதற்குள் மின்மினி எழுந்து ஆரியனை நோக்கி போக ஆரம்பித்தாள். நிவாஷினி மனதிற்குள், இதுக்குதான் இவகிட்ட இதை சொல்லியிருக்கவே கூடாது என்றபடி அவளும் எழுந்து மின்மினியை பின்தொடர்ந்தாள். அதன் பின் மின்மினி ஆரியனை நோக்கி போய்க் கொண்டிருந்த போது ஆரியன் பூர்ணாவை அந்த டான்ஸ் புளோரில் இருந்து கூட்டத்தை விட்டு தனியாக அழைத்து விலகி போக ஆரம்பித்தான். அதை பார்த்த மின்மினியின் மனம் மேலும் மேலும் கலங்கியது. அவள் அவர்கள் இருவரையும் பின்தொடர்ந்தாள். ஆரியன் பூர்ணாவை தன்னோடு தனியாக அழைத்து கொண்டு போன போது பூர்ணா அவனோடு மிகவும் சந்தோஷமாக கைகோர்த்து கொண்டு போனாள். தனியான இருளான ஒரு இடத்தில் ஆரியனை சுவரோடு சேர்த்து அணைத்து சிரித்து கொண்டு, என்ன பார்த்ததுக்கு அப்புறம் உன்னால என்னை விட்டுட்டு விலகி இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். எதுக்கு நீ இவ்ளோ கஷ்டப்படுற? ஆரம்பத்திலேயே சொல்லிருக்கலாம்ல என்று கேட்டாள். ஆரியனும் சிரித்து கொண்டு, இதுல ஒரு வித்தியாசமான ஸ்டைல் இருக்கு. எனக்கு உன்னை டார்ச்சர் பண்ணி பாக்குறதுல கொஞ்சம் இஷ்டம். நீ என்னெல்லாம் பண்றன்னு டெஸ்ட் பண்ண என்று சொன்னான். பூர்ணா அவன் கழுத்தில் தன் கைகளை மாலையாக போட்டபடி, அப்புறம் அடுத்தது என்ன? உன்னோட வைஃப் புராணமா
என்று கேட்டாள். ஆரியனோ அவளை பார்த்து, நீ அவளை பத்தியெல்லாம் எதுக்கு பேசுற? அவளை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ உன்னோட விஷயத்த மட்டும் கவனி. நீ அதர்வாவை இப்படி ஹேண்டில் பண்ண போற என்று கேட்டான். பூர்ணா அவன் முகத்தை தன் கைகளில் ஏந்தி கொண்டு, எனக்கு நீ வேணும்னா அதுக்காக நான் எவ்வளவு தூரம் வேணாலும் போவேன்னு உனக்கு தெரியாதா? இதெல்லாம் நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா என்று கேட்டாள். ஆரியன் அவள் சொல்வதை கேட்டு சிரித்துக்கொண்டே, இல்ல, நீ யாரு என்னங்கிறது என்ன தவிர வேற யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ என்று சொன்னான். பூர்ணா முன்னாடி சென்று அவனை கட்டிப்பிடித்து, ஆனா இந்த தடவை நீ உன்னோட சுயநலத்துக்காக என்கிட்ட வந்திருக்கல்ல? உன் வைஃப் பிரெக்னண்டா இருக்கா, அதனாலதான் என்கிட்ட வந்திருக்கியா என்று கேட்டாள். ஆரியன் அவளை தள்ளி விட்டு என் வைஃப் பத்தி திரும்ப திரும்ப நமக்கு நடுவுல கொண்டு வராத என்று சொன்னான். ஆரியன், இப்ப இந்த கோபம் வேணுமா? இது ரொம்ப அவசியமா? இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாத என்று பூர்ணா ஆரியன் முழுதாக தன் மீது மயக்கமாக இருப்பதாக நினைத்து கொண்டு அவனை அணைத்தாள். அதன் பின், நீ அன்னைக்கே சரின்னு சொல்லியிருந்தா நானே உன்னோட வைஃபா வந்திருப்பேன். நீ தான் கேட்கவே இல்லையே என்றாள். ஆரியன் அவளை அணைத்து சுற்றுமுற்றும் பார்த்தபடி, நீ அதர்வாவோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி அதர்வாக்கு துரோகம் பண்ண முடியும்? அதனாலதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கல என்றான். பூர்ணா அவனிடம் இருந்து விலகி அவன் முகத்தை தொட்டு, நான் ரெடியா இருக்கிறப்ப உனக்கு என்ன பிரச்சனை? அந்த அதர்வாக்கு எதுவுமே தெரியாது. நான் அவன் கூட இருந்தப்போ கூட நான் நிறைய பசங்களோட டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை அவன் கண்டுபிடிக்கவே இல்லை என்று சொன்னாள். பூர்ணா அதன் பின்பு ஆரியனுடைய கையை பிடித்துக்கொண்டு, வா, என்னோட பென்ட் ஹவுஸ்க்கு போலாம், இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு என்றாள். அவள் சொல்வதை கேட்டு ஆரியன் ஏதோ சொல்ல நினைத்தான். அப்போது மின்மினி, ஆர்யா, நீங்க இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று உடைந்த குரலில் மின்மினி பேச, அதை கேட்டு ஆரியன் திடுக்கிட்டு திரும்பி பார்க்க அங்கே மின்மினி நின்று கொண்டிருந்தாள். அவன் பதில் எதுவும் சொல்லும் முன் அந்த சுவருக்கு அந்த பக்கம் இருந்து அதர்வா வெளியே வந்தான். அவன் கோபமாக பூர்ணாவை பார்த்து, ரொம்ப சூப்பரா நடிக்கிற பூர்ணா, இவ்வளவு நாள் என்னோட இருந்தது எல்லாம் பொய்தானா என்று கேட்டான். ஆரியனோ மிகவும் பதட்டமாக மின்மினியை பார்த்து, மினிமா, இதெல்லாம் வெறும் டிராமா, இது சும்மா, இவ யாருன்னு காட்ட நான் போட்ட டிராமா, இது எல்லாமே நான் அதர்வாக்காக தான் பண்ணினேன் என்று சொன்னான். அப்போது மின்மினி, ஆரியன், ப்ளீஸ் ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ் என்று கோபமாக கத்தினாள். அதன் பின்பு அங்கிருந்து வேகமாக கிளம்பினாள். அப்போது அதர்வா ஆரியனிடம் வந்து, நீங்க மின்மினியை பாருங்க, என்கிட்ட வேற எதையும் சொல்லணும்னு அவசியமே இல்ல என்று சொன்னான். ஆரியன் எதுவும் பேசாமல் வேகமாக மின்மினி பின்னால் போனான். மின்மினி தூரத்தில் இருந்ததால் ஆரியன் மற்றும் பூர்ணாவின் வார்த்தைகள் என்னவாக இருந்திருக்கும் என்பதை அவள் சரியாக கேட்கவில்லை. ஆனால் அவள் கண்களால் பார்த்தது அவள் இதயத்தை உடைக்க போதுமானதாக இருந்ததால் மின்மினி அங்கிருந்து வேகமாக பலத்த அடிகள் எடுத்து வைத்து கோபமாக திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். அவள் வேகமாக நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒருவர் மீது அவள் மோதினாள். அவள் கீழே விழுவதற்குள் யாரோ ஒருவரின் கைகள் அவளை பிடித்தன. மின்மினியின் கண்கள் பயத்தில் மூடிக்கொண்டன. அதன் பின்பு அவள் கண்களை திறந்து பார்க்கையில் அவள் யாரோ ஒருவர் கையில் அகப்பட்டிருப்பதை உணர்ந்து கண்ணை திறந்தாள். தன் எதிரில் நிற்பவனை பார்த்த மின்மினி, நவநீத், நீயா என்று கேட்டாள். அதற்கு நவநீத்தும், ஆமா, நானேதான். உன்னை தேடி நான் எவ்வளவு தூரம் வந்திருக்கேன் பாத்தியா? அதுவும் உன் புருஷனோட சொந்த ஊருக்கே வந்திருக்கேன். நான் உன்னை அவ்வளோ லவ் பண்றேன் என்று சொன்னான். ஆரியனோ மின்மினியை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். மின்மினி தனக்கு முன்னால் இன்னொரு ஆணின் கைகளை இருப்பதை பார்த்தான். அதன் பிறகு வேகமாக அவர்களை நோக்கி நடந்தான். அருகே வந்த ஆரியன் தன் எதிரே நின்றவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு, நவநீத் என்று சொல்ல இருவரின் கவனமும் ஆரியன் மீது போனது. ஆரியன் கையை நீட்டி மின்மினியை தன் அருகில் அழைத்தான். ஆரியன் கோபமாக முஷ்டிகளை இறுக்கி பிடித்துக் கொண்டு, எனக்கு முன்னாடி ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்றதா நினைக்காத என்று சொன்னான். ஆரியன் நவநீத்தோடு வாக்குவாதம் செய்வதற்கு முன் கொஞ்ச தூரத்தில் நின்று கொண்டிருந்த ஐயா ஆரியனை அழைத்தார். ஆரியன் கண்களால் எச்சரிக்கை செய்துவிட்டு மின்மினியை தன்னோடு அழைத்துக் கொண்டு ஐயாவிடம் போனான். ஐயா தன்னுடைய நண்பர்களுக்கு ஆரியனையும் மின்மினியையும் அறிமுகப்படுத்தினார். எனவே அவர்கள் அனைவரையும் சந்தித்துவிட்டு இருவரும் அங்கிருந்து புறப்பட்டனர். அவர்கள் தங்கியிருக்கும் அறை நோக்கி போக ஆரம்பிக்க மின்மினி மிகவும் அமைதியாக இருந்தாள். ஆரியன், நான் 11th படிக்கும்போது லீவ்ல இங்க வந்தேன், அப்பதான் நான் பூர்ணாவா பார்த்தேன் என்று சொன்னான். மின்மினி அதன் பின்பு ஆரியனை பேச விடாமல் தடுத்து, எனக்கு உங்க பூர்ணா மேல இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல. உங்களுக்கு மோனலிசா இருக்கா, நிமிஷா, ஷாலினி, நக்ஷத்ரா எல்லாம் இருக்காங்க. இத பத்தி எல்லாம் நான் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியல.
எப்படி இருந்தாலும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிற அறிவும் எனக்கு கிடையாது. என்னால எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடிஞ்சாலுமே கூட நீங்க என்ன ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ண போறீங்க இல்லையா? அதனால உங்களை மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான ஆளுக்கு இதெல்லாம் ரொம்ப சகஜம்தான். நான் சென்ஸ்லெஸ் இடியட்டாவே இருந்தாலும் நான் நல்லவ என்று சொல்லிவிட்டு மின்மினி அங்கிருந்து வேகமாக கிளம்பினாள். ஆரியன் அவள் பின்னால் சென்று, மின்மினி மெதுவா போ, வேகமா நடக்காத என்று சொன்னான். அப்போது அங்கிருந்த உறவுக்காரர்களில் ஒரு சிலர் இவர்கள் இருவரையும் பார்த்தார்கள். ஆரியன் அவர்களை பார்த்து ஒரு புன்னகையை புரிந்தபடி மின்மினியை வேகமாக பின்தொடர ஆரம்பித்தான். ரூமை அடைந்ததும் மின்மினி கோபத்துடன் தன்னுடைய திங்ஸ் எல்லாம் ஒன்றொன்றாக எடுத்து ஆரியன் மீது வீச ஆரம்பித்தாள். ஒரு சிலவற்றை ஆரியன் கேட்ச் பிடித்தான். ஆனால் ஒரு பாட்டில் ஆரியனுடைய தலையில் பட்டவுடன் சமநிலை இழந்து, ஸ்டாப் இட் மினி, இப்ப நீ இதை நிறுத்தலைன்னா நல்லா இருக்காது என்று கோபமாகி கத்த, பதிலுக்கு மின்மினியும் இப்பவே இங்கிருந்து போங்க என்று கத்தினாள். ஆனால் ஆரியன் கதவை உள்புறமாக பூட்டிவிட்டு மின்மினியிடம் வந்து, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு பாத்தியா? இது இன்னொருத்தவங்க வீடு. இங்க வந்து மத்தவங்க முன்னாடி நம்ம சண்டையை வச்சுக்கணுமா என்று சொன்னான். அதன் பின் ஆரியன் அங்கிருந்து பாத்ரூமிற்கு சென்றான். அவன் போனவுடன் மின்மினி உடைந்து அழ ஆரம்பித்தாள். அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது. கொஞ்ச நேரம் கழித்து ஆரியன் உடைமாற்றி வெளியே வந்தபோது அந்த அறை காலியாக இருந்தது. மின்மினி அங்கே இல்லை. ஆரியன் எல்லா ரூமையும் சரி பார்த்துவிட்டு மின்மினியை அழைத்தான். கால் எடுக்கப்பட்டவுடன், நீ எங்க இருக்க என்று கேட்டான். அப்போது மறுமுனையில் வானதி, மினி ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க என்று சொன்னாள். ஆரியன் அதை கேட்டு, ஓ, மின்மினி உன் கூட தான் இருக்காளா என்று கேட்டான். வானதி, ஆமா அண்ணா, இங்கதான் இருக்காங்க என்று சொன்னாள். ஆரியன் அதன் பின்பு அழைப்பை கட் செய்தான். மறுபுறம் சிவகங்கையில் ஆண்களுக்கான விழா ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அங்கே கிடா வெட்டு விருந்து நடந்து கொண்டிருந்தது. மயங்கிற்கு அந்த கூட்டத்தின் மத்தியில் உட்கார்வது அவ்வளவு வசதியாக இல்லை. அதனால் தன் தாத்தாவின் நடுவில் இருந்து எழுந்து மீண்டும் மொட்டை மாடிக்கு சென்று தாரிகாவை தேடிக் கொண்டிருந்தான். மற்றொரு புறம் இரவின் இருளில் பெண்கள் அனைவரும் மொட்டை மாடியில் வந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். தாரிகா அந்த பெண்களோடு பேசிக் கொண்டிருப்பதை ஒதுக்கி வைத்துவிட்டு சின்ன சின்ன குழந்தைகளுடன் கண்ணாம்பூச்சி விளையாடி கொண்டிருந்தாள். அவளை பார்த்த கவிதா அர்ச்சனாவிடம் சேர்த்தபடி, அத்த, நம்ம மயங்க் அப்படியே விகாஷோட அம்மா மாதிரியே ஒருத்திய கூட்டிட்டு வந்துட்டான் பாருங்க. இன்னும் சின்ன பொண்ணு கணக்கா எப்படி குழந்தைகளோடு விளையாடுறா என்று சொன்னாள். அப்போது அங்கே அமர்ந்திருந்த வைஷாலி மேலே மாடிக்கு வந்த மயங்கை பார்த்தாள். வைஷாலி மயங்கிற்கு கட்டிக்கொள்ளும் முறை அத்தை பெண். அவள் கண்கள் தாரிகாவை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த மயங்கின் மீது விழுந்தது. சங்கர் அத்தானின் மகள் தாரிகாவை கிண்டல் பண்ணி, அச்சச்சோ சின்ன நீ, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? உங்களை யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. என் பின்னாடி உட்காருங்க என்று சொன்னாள். மயங்க் குழந்தைகளோடு குழந்தையாக கத்திரிக்காவிற்கு கை கால் முளைத்தது போல அங்கும் இங்குமாக தமக் தமக் என்று அலைந்து கொண்டிருந்த தாரிகாவை பார்த்து தன்னை மறந்து ரசித்துக் கொண்டிருந்தான். அதே நேரம் அவளுடைய இடுப்பின் நீண்ட பின்னல் படபடத்து அங்கும் இங்குமாக அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. அது மயங்கின் இதய தண்டுகளை சிலிர்க்க வைத்தது. தாரிகாவை பார்த்து ரசித்து சிரித்துக் கொண்டிருந்த மயங்கை பார்த்து வைஷாலி முதல் கொண்டு எல்லோரும் கிசுகிசுப்பாக பேசி சிரிக்க ஆரம்பித்தார்கள். அப்போது அர்ச்சனாவின் கவனம் அங்கே நின்று கொண்டிருக்கும் மயங்க் மீது போனது. அர்ச்சனா வேகமாக தாரிகாவை அழைத்தார். அர்ச்சனா தாரிகாவிடம், விளையாடினது போதும், இப்பவே இந்த விளையாட்டை நிப்பாட்டு என்று சொன்னதும் தாரிகா வேகமாக முந்தானையை சரி செய்து கொண்டு அர்ச்சனா அருகில் வந்தாள். தான் குழந்தைகளோடு குழந்தைகளாக விளையாடியதால் தான் அர்ச்சனா தன் மீது கோபமாக இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு அர்ச்சனாவிடம் பயத்தோடு வந்தாள். அர்ச்சனா மயங்கினை பார்த்தபடி, மயங்க் நம்மள தேடிட்டு மேல வந்திருக்கான், அவனுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், நீ போய் சாப்பாடு எடுத்து வை என்று சொன்னார். தாரிகாவின் கவனம் அப்போதுதான் அங்கே நின்று கொண்டிருந்த மயங்க் மீது போனது. பிறகு அவள் தலையை ஆட்டியபடி அவன் பின்னால் போக ஆரம்பித்தாள். மயங்கும் அப்போதுதான் சுய நினைவுக்கு வந்தவனாக அங்குள்ள பெண்களை பார்த்து வெட்கப்பட்டு கொண்டே கீழே இறங்கி போனான். அவன் போனவுடன் பெண்கள் அனைவரும் கொல் என்று சிரித்தார்கள். மயங்க் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தான். தாரிகா அதை கண்டுகொள்ளாமல் நேராக சமையல் அறைக்கு சென்றவள் தட்டில் சாதம் வைத்து ரசம் ஊற்றி தொட்டுக்குள்ள காய் வைத்துக் கொண்டு அவன் முன்னே வைத்தாள். சாப்பாட்டை வைத்துவிட்டு அவள் கிளம்ப நினைக்கும் போது மயங்க் அவளை தடுக்க விரும்பினான். என்ன கொண்டு வந்திருக்க? எனக்கு இந்த காய்கறி எல்லாம் தொட்டுக்க பிடிக்காது, கெடா விருந்து நல்ல சொன்னாங்க என்று சொன்னான். தாரிகா மயங்கை திரும்பி பார்த்து, அப்படின்னா இன்னொரு பொண்டாட்டி இருக்கான்ல, அவளுக்கு போன் பண்ணி அவளை தொட்டுக்கோங்க என்று சொன்னாள். மயங்க், அவளையெல்லாம் தொட்டுக்க முடியாது, நீ எனக்கு நான்வெஜ் வை என்றான். தாரிகா, கெடா விருந்து சமைச்சு முடிக்க இன்னும் லேட் ஆகும், வெளியில அண்டால சமைக்கிறாங்க,
அவங்கள போய் கேளுங்க என்றாள். அதன் பின்பு மயங்க், இல்ல எனக்கு தொட்டுக்க வேற கொடு என்றான். அதை கேட்டு தாரிகாவிற்கு கோபம் வந்ததால், சரி அப்புறம் வேற என்னதான் சாப்பிடுவீங்க என்று கோபமாக கேட்டாள். எனக்கு போய் ஊறுகாய் எடுத்துட்டு வா என்று சொன்ன மயங்க் குறும்பாக சிரித்தான். தாரிகா சரி என்று வேகமாக சமையலறைக்கு போனாள். அவள் அப்படி தடதடவென்று போவதை பார்த்து மறுபடியும் ஒருமுறை சிரித்தான் மயங்க். அவளுடைய பின்னழகும் அந்த கூந்தலும் அவனுக்கு மிகவும் பிடித்து போயிருந்தது. அவன் என்ன செய்கிறான் என்று அவனுக்கே தெரியாமல் தாரிகாவுடன் இதுவரை செய்யாத பல விஷயங்களை இன்று செய்து மகிழ்ந்தான். தாரிகா கிச்சனுக்கு வந்தவுடன் முதலில் ஊறுகாய் எங்கிருக்கிறது என்று கண்டுபிடிக்க கொஞ்ச நேரம் எடுத்தது. அது கொஞ்சம் உயரத்தில் ஜாடியில் வைத்திருந்தார்கள். சமையலறையில் இன்னும் யாரும் வேலை செய்ய ஆரம்பிக்கவில்லை. அதனால் தாரிகா தானே அதை எட்டி தூக்க தொடங்கினாள். அப்போது அவள் கை அங்கு எட்டவில்லை. அவளை இடுப்போடு சேர்த்து யாரோ தூக்கினார்கள். தாரிகா பீதி அடைந்த போது மயங்க் அவளிடம், சரி இப்ப எடு, நீ ஊறுகாய் எடுக்க நான் ஹெல்ப் பண்றேன் என்று சொன்னான். மயங்க் மீண்டும் ஈரமான அந்த அவளுடைய கூந்தலின் நறுமணத்தை உணர ஆரம்பித்தான். அவன் கைகள் இன்னும் தாரிகாவின் இடுப்பை பிடித்தபடி இருந்தது. தாரிகா ஒரு சிறிய கிண்ணத்தில் ஊறுகாய் எடுத்து வெளியே வைத்துக் கொண்டிருந்தாள். அவள் கவனமெல்லாம் மயங்க் மீது கிடையாது. ஆனால் மயங்கின் கைகள் அவள் இடுப்பில் இருந்து நழுவி அவள் வயிற்றில் வந்ததும் அவள் அதிர்ந்தாள். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது இன்னொருத்தவங்க வீடு, உங்களுக்கு இது தெரியாதா என்று கேட்க, அப்போது பின்னால் இருந்து கவிதா அன்னியின் குரல் கேட்டது. தாரிகா மற்றும் மயங்க் இருவருமே அந்த சத்தம் கேட்டு பயந்தார்கள். தாரிகா கையில் இருந்த ஸ்பூன் கூட கீழே விழுந்தது. அதன்பின் அவர் பின்னாடி வந்த பெண்கள் எல்லாம் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். மயங்க் தன்னுடைய அன்னிகள் எல்லாம் தன்னை பார்த்து சிரிப்பதைக் கண்டு செய்வதறியாமல் நின்றான். தன்னுடைய அன்னிகள் எல்லாம் தன்னை கிண்டல் செய்வதை பார்த்த மயங்க் ஆச்சரியத்துடன் அவர்களை பார்த்து கொண்டே தாரிகாவையும் ஓரக்கண்களால் பார்த்தான். அனைவருக்கும் முன் அவர்களை சமாளிக்கும் விதமாக, இப்ப என்னாச்சுன்னு சிரிக்கிறீங்க? அவளால ஊறுகாய் பாட்டில் எடுக்க முடியல, அதனாலதான் நான் வந்து ஹெல்ப் பண்ண. நீங்க இவ்ளோ ஹைட்டா வச்சிருக்கீங்க, அதான் விஷயம் என்று அசடு வழிந்தான். அதை கேட்டு வைஷாலி சிரித்து கொண்டு, அப்ப நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல. கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி ஊறுகாய் ஜாடி எல்லாத்தையும் நாம கீழே இறக்கி வச்சிருக்கணும் இல்ல நீ என்றவள். அது சரி, எல்லாரும் நின்னுட்டு தானே ஊறுகாய் எடுப்பாங்க, அவங்களுக்கு எட்டலேனா நீங்க எடுத்து கொடுத்திருக்க வேண்டியது தானே. ஆனா நீங்க அதை செய்யாம உங்க பொண்டாட்டிய தூக்கி ஜாடியை எடுக்க ஏன் ஹெல்ப் பண்றீங்க என்று கேட்டாள். அதற்கு மயங்க் சிரித்து கொண்டே, பரவாயில்ல, என்னை எதுக்கு இப்ப வம்பு கிழக்குறீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க எல்லாம் வேணும்னே கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க என்று சொன்னான். அதற்கு வைஷாலியோ, ஆமாமா, நீ பண்ற காரியத்துக்கு நாங்க உன்னை கிண்டல் பண்ணாம வருத்தமா பட முடியும் என்று கேட்டாள். அதை கேட்ட அன்னிகள் அனைவரும் மீண்டும் ஒருமுறை சிரிக்க ஆரம்பித்தனர். தாரிகா இப்போது அவர்களுடைய வார்த்தையின் அர்த்தம் புரிந்து கொண்டு அங்கிருந்து கிளம்ப தயாரானாள். அப்போது வைஷாலியின் அண்ணி அவளை தடுத்து நிறுத்தி, போறதுதான் போற, நீ கஷ்டப்பட்டு எட்டு எடுத்த ஊறுகாயும் உன் கூடவே கொண்டு போயிடுமா, உன் புருஷன் ஆசையா கேட்டிருக்காரு என்று சொன்னார். அதை கேட்ட கவிதா, நம்ம சின்ன கொழுந்தனாரு என்னைக்கு ஊறுகாய் சாப்பிட்டிருக்காரு மதனி, நாம இதுக்கு முன்னாடி அப்படி பார்த்ததே இல்லையே. நாம வைக்கும் போதெல்லாம் வேணாம் வேணாம் பாரு, நம்ம கிட்ட எல்லாம் ஊறுகாய் கேட்காம இப்ப பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் ஊறுகாய் கேக்குறது புது பழக்கமால இருக்கு என்று சொன்ன போது அன்னிகளிடம் மாட்டிக்கொண்டதால் மயங்க் சட்டென கண்களை இறுக மூடி திறந்தான். அப்போது தாரிகா அவனையே பார்த்து கொண்டிருக்க பின்பு கண்களை மூடிக்கொண்டான். மயங்க், அண்ணி நீங்க முதல்ல வெளியில போங்க, நான் சாப்பிட்டு கிளம்பணும் என்றான். அவன் அப்படி சொல்வதற்கு முன்பு தாரிகா அங்கிருந்து விலகி போக ஆரம்பித்தாள். அவள் கோபமாக இருப்பதை மயங்க் தெரிந்து கொண்டு வேகமாக அவளை பின்தொடர்ந்து தாரிகாவை பிடித்து, ஹேய் நில்லு, நான் சொல்றத கேளு என்று சொன்னான். தாரிகா அவனை தள்ளிவிட்டு, நீங்க சாப்பிடாத ஊறுகாய்க்கு என்ன எதுக்கு நீங்க இவ்வளவு தொந்தரவு பண்ணீங்க என்று கேட்டாள். எனக்கு உண்மையாலுமே அந்த பொரியல் காய் பிடிக்கல, அதனாலதான் ஊறுகாய் கேட்டேன். இப்ப எதுக்கு நீ அதை பெருசுபடுத்துற என்று கேட்டான். அதன் பின், சரி என் கூட வா, எனக்கு சாப்பாடு எடுத்து வை என்றான். தாரிகா அழுதபடி, இல்ல இல்ல, என்ன கேலி பண்ணி எல்லாரும் முன்னாடியும் சந்தோஷப்படுறீங்க, நீங்க பண்ண விஷயத்துக்கு எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க என்று சொன்னாள். மயங்க் தாரிகாவின் முகத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு, அவங்க சும்மா கிண்டல் பண்றாங்க,
யாரு கல்யாணம் பண்ணி புதுசா வந்தாலும் இப்படிதான் கிண்டல் பண்ணுவாங்க. நமக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சிரிப்பாங்க. இவ்ளோ சின்ன விஷயத்துக்கு நீ எதுக்கு இப்ப அழற என்று கேட்டான். அதன் பின்பு, ஏன் எப்ப பாரு என் முன்னாடி மட்டும் நீ அழுதுகிட்டே இருக்க, மத்தவங்க முன்னாடி ஓடி பிடிச்சு விளையாடுற என்று எரிச்சலானான் மயங்க். அதற்கு பதிலளித்த தாரிகா, ஆமா, எனக்கு உங்க மேலதான் கோபம். நீங்க உங்க மோனிஷா கிட்ட எப்படி சிரிச்சு பேசுவீங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொன்னாள். மயங்க் இப்போது தாரிகாவை அருகில் இருந்த சுவரோடு சுவராக அழுத்தி, நான் எப்ப அவகிட்ட சிரிச்சு பேசின, நீ அதை என்னைக்கு பார்த்த என்று கேட்க, தாரிகாவோ, என்னை விடுங்க, எனக்கு மூச்சு திணறுது. என் முன்னாடி அது நடக்கலைன்னா அது அப்படிதான் நடக்கும்னு எனக்கு தெரியாதா என்ன என்று சொன்னாள். தாரிகா அப்படி கேட்கவும் அவளை மேலும் நெருங்கிய மயங்க் அவள் உடலில் இருந்தும் வரும் வாசனையால் தன்னை இழந்தான். அவள் தோள்களில் முகம் புதைத்து, சரி, உன் கூட நான் சிரிச்சு பேசுறேன், ஓகேவா என்று கேட்டான். அதை கேட்ட தாரிகா மயங்கின் தோளில் கடித்தபடி அவனை விட்டு வேகமாக விலகி, என்னமா பண்ணுங்க, யாரு கூடவோ பேசுங்க, ஆனா என்ன மட்டும் விட்டு கொஞ்சம் தள்ளி ஏறுங்க, அதான் எனக்கு நல்லது என்று சொன்னாள். மயங்க் வேண்டுமென்றே அவளை தனக்குள் மீண்டும் ஒருமுறை பிடித்து கொண்டு, நான் ஏன் தள்ளி இருக்கணும், எல்லாத்துக்கும் மேல நானும் நீயும் புருஷன் பொண்டாட்டி, உன் பக்கத்துல வரக்கூடிய சகல உரிமையும் எனக்கு இருக்கு என்றான். அவன் சொல்வதை கேட்ட தாரிகா கண்ணை திறந்து, நாம புருஷன் பொண்டாட்டி நான் சொல்றீங்க, எப்ப இருந்து நீங்க உங்க வைஃப்னு என்ன பார்க்க ஆரம்பிச்சீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அடிமை அவ்வளவுதானே என்று கேட்டாள். அதன் பின் மயங்கின் கைகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டே அவன் தொட்டு அழுத்தியதான் சிவந்து போன தன்னுடைய கைகளை தடவிக்கொண்டு, இதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு எனக்கு தெரியும் மிஸ்டர் மயங்க், நீங்க என்ன சீக்கிரமா இந்த மேரேஜ் பாண்டிங்ல இருந்து வெளியே துரத்திடுவீங்கன்னு எனக்கு தெரியும், அப்புறமும் எப்படி நாம புருஷன் பொண்டாட்டின்னு வெக்கமே இல்லாம சொல்றீங்க என்று கேட்டாள். மயங்க் அவள் சொல்வதை கேட்டு மௌனமானான். தாரிகா அவனை பார்த்து, நீங்க ஏற்கனவே என்ன உடைச்சிட்டீங்க மயங்க், ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டீங்க. உங்களுக்கு தான் மோனிஷா இருக்கால, அது இல்லாம உங்களை கவனிச்சுக்க உங்க ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்கு, ஆனா என் கூட யாருமே இல்ல. இன்னும் என்கிட்ட என்ன மிச்சம் இருக்குன்னு என்ன சதைக்க பாக்குறீங்க, மொத்தமா உடைஞ்சு போய் நிக்கிறேன், என்ன ஒட்ட வைக்க யாரும் வரமாட்டாங்க, அப்படி யாரையும் நான் சம்பாதிச்சு வைக்கவும் இல்ல என்று சொல்லிவிட்டு தாரிகா மயங்கினை தள்ளிவிட்டு அங்கிருந்து போனாள். தாரிகாவின் வார்த்தைகளை கேட்டு மயங்க் கொஞ்சம் ஸ்தம்பித்து போயிருந்தான். அதற்கு பின் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கிருந்து மாடிக்கு போய் தனியாக அமர்ந்தான். ரொம்ப நேரம் முயற்சித்தும் மனதை அவனால் அடக்க முடியவில்லை. அன்று வீட்டு ஆண்கள் மட்டுமே தனியே சந்திக்க ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வீட்டு ஆண்கள் எல்லோரும் அன்று நன்றாக குடிப்பார்கள். கரகாட்டம், ஒயிலாட்டம் போன்றவை இருக்கும். கடா வெட்டு ஐட்டங்கள் எல்லாம் சைடிஷாக அங்கே வைக்கப்பட்டிருக்கும். மயங்கும் தன்னுடைய அண்ணன்களோடு அங்கே அமர்ந்தான். கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்து பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக பல கிளாஸுகளை குடிக்க ஆரம்பித்தான். அப்போது அவன் அண்ணன்களுள் ஒருவன், இங்க என்னடா பண்ற, முதல் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி கூட தொடாம குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்க, அவ்வளவு அழகான பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு இங்க என்னல பண்ணிட்டு இருக்க, உன் பொண்டாட்டி வேற நம்ம பிள்ளைங்க மாதிரி இல்லாம ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிறதா கேள்விப்பட்டேன், இப்ப எதுக்கு நீ இவ்வளவு குடிக்கிற, போய் பொண்டாட்டியோட சந்தோஷமா இரு, நீ மட்டை ஆயிட்டேனா அப்புறம் அந்த பொண்ணு பாவம், அதை யாரு சந்தோஷமா வச்சுக்கிறது என்று சொன்னான். மயங்கிற்கு அவனுடைய அண்ணன் என்ன சொல்ல வருகிறான் என்பது தெரிந்தே இருந்தது. அதன் பின் அவன் அண்ணன் தீபக்கை பார்த்து, அண்ணா, அண்ணி கூட செம்மையா இருக்காங்க, நீங்க போய் அவங்கள கவனிங்க, இல்லைன்னா வேற யாரும் வந்து அண்ணிய கவனிச்சுட்டு போயிட போறாங்க என்றான் சூடாக. அதை கேட்ட தீபக்கருக்கு கோபம் வர மயங்கின் சட்டையை பிடித்து, எனக்கே எதிர்பேச்சு பேசுறியா, சரி நீ என் கூட சண்டைக்கு பெரியா, நமக்குள்ள யார் ஆம்பளைன்னு பாத்துக்கிடுவோமா என்று மயங்கை கீழே தள்ளினான். இருவரும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்வதை பார்த்த சங்கர் 2 பேரையும் தள்ளி உட்கார வைத்து அவர்களுக்கு நடுவில் தான் உட்கார்ந்து கொண்டான். 2 பேரும் கொஞ்சம் அடங்கினார்கள். கொஞ்ச நேரத்தில் சில கரகாட்ட நடன கலைஞர்கள் அங்கு வந்து நடனமாடத் தொடங்கினார்கள். அந்த கூட்டத்தை மேலும் வண்ணமயமாக்கினார்கள். மறுபுறம் மயங்க் தாரிகாவின் வார்த்தைகளை நினைத்து கையில் இருக்கும் கிளாஸை பிடித்து குடிக்க ஆரம்பித்தான். அவன் விரும்பினாலும் அவளின் வார்த்தைகளை அவனால் மறக்க முடியவில்லை. அவன் சரக்கை குடித்துவிட்டு கிளாஸை தூக்கி வீசிவிட்டு கண்ணை மூடி கட்டிலின் பின்புறத்தில் கையை ஊன்றி மேலே வானம் பார்த்தான். அவளை தொட வேண்டும் என்று அவன் உடல் ஏங்கியது. ஆனால் அவன் மனம் அதற்கு விடவில்லை. அவளுக்கு வெறும் 19 வயசுதான் ஆச்சு. எனக்கு என்ன ஆச்சு? அவ ரொம்ப யங்கா இருக்கா.
நான் எப்படி இவ்வளவு பெரிய தப்பு பண்ண? மறுபடியும் மறுபடியும் பண்ணணும்னு ஏன் ஆசைப்படுற என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய சகோதரர்கள் அந்த ஆட்டக்காரிகளோடு நடனமாட அவனை இழுத்தபோது அவன் வராமல் தவறுதான். வீட்டில் உள்ள பெரியவர்கள் அனைவரும் தங்கள் அளவு என்னவோ அதுவரைக்கும் குடித்து முடித்து விட்டார்கள். அதன்பின் மெல்ல தள்ளாடியபடி அவரவர் தங்கும் இடத்திற்கு போனார்கள். இனி நாம இங்கிருந்தா எலசுங்க வையும். நாம பார்க்காத ஆட்டமா, ஆடாத டான்ஸா, எல்லாம் நரம்புல சத்து இருக்கிற வரைக்கும் தான். இனிமே நம்ம பயலுவளுக்கு வழிவிட்டு நம்ம மறுவாதி கெடுறதுக்கு முன்னாடி ஒதுங்கிக்கிடணும் என்றபடி பெரியவர்கள் அவரவர் வீடுகளுக்கு போனார்கள். பெரியவர்கள் போனதும் அண்ணன்களின் வாலிபம் மீண்டும் திரும்பியது. கரகாட்ட கோஷ்டியோடு சேர்ந்து நடனமாடினார்கள். மயங்கை ஆட அழைக்க அவன் தாரிகா பற்றிய யோசனையில் ஆட மறுத்துவிட்டான். தீபக் அவனை பார்த்து, இவன் சின்ன பையன், இன்னும் வளரவே இல்ல, அதுக்குள்ள இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இவன் பொண்டாட்டிக்காரி பாவம். அதுவும் இல்லாம இந்த சிட்டியில வாழ்ற பசங்களுக்கு பப்புக்கு போய் படிக்கிற பொண்ணுங்களோட டான்ஸ் ஆடினாதான் பிடிக்கும். இங்க நம்மள மாதிரி இவங்க கூட எல்லாம் ஆட மாட்டாங்க. விடுங்க, நம்ம மூட இவனுங்களை நினைச்சு எதுக்கு கெடுத்துக்கணும் என்று சொல்லியபடி மற்றவர்களை தன்னோடு சேர்த்து கொண்டு ஆட ஆரம்பித்தான். அப்போது மயங்க் தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு தள்ளாடியபடி வீட்டிற்கு வந்தான். அப்போது தாரிகா மயக்கின் அண்ணன் சங்கர் மகள் சாந்தினி மற்றும் அனைத்து குழந்தைகளோடும் மொட்டை மாடியில் தூங்க பிளான் செய்தாள். மயங்கோடு அந்த அருகில் ஒன்றாக தூங்க அவளுக்கு இஷ்டமில்லை என்பதுதான் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம். அதே நேரம் ஸ்ருதியோடு போனில் பேசிக் கொண்டிருந்த அர்ச்சனா பாயை எடுத்துக்கொண்டு மாடிக்கு போய்க் கொண்டிருந்த தாரிகாவை பார்த்து கொண்டே ஸ்ருதியுடன் பேசியபடி, சரி குட் நைட் மா, நீ உடம்ப பாத்துக்க, நாங்கெல்லாம் நாளானைக்கு வந்துடுவோம் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார். அதன் பின்பு தாரிகாவை அழைத்து, எங்க போற தாரிகா என்று கேட்டார். தாரிகா அந்த குரலை கேட்டு நடப்பதை நிறுத்தினாள். சாந்தினியும் அப்படியே நின்றாள். இருவரும் ஒன்றாக திரும்பிய போது அர்ச்சனா அங்கே நின்று கொண்டிருந்தார். தாரிகா தயக்கத்தோடு, அம்மா, நான் சாந்தினி கூட மொட்டை மாடியில தூங்க போறேன் என்று சொன்னாள். தாரிகா அப்படி சொன்னதும் அர்ச்சனா ஆச்சரியத்துடன் பார்க்க ஆரம்பித்தார். அதன் பின் சாந்தினியை பார்த்து, நீ போய் ரூம்ல தூங்குமா, இந்நேரத்துல மாடியில நிறைய கொசு இருக்கும் என்று அர்ச்சனா சொன்னார். சாந்தினி அவர்களிடம், இல்ல பாட்டி, நாங்கெல்லாம் ஜாலியா மொட்டை மாடியில தூங்குறோம். எப்பயாவது ஒரு தடவை தானே, எங்க கிட்ட ஒடோமஸ் இருக்கு, கொசு கடிக்காது என்று சொன்னாள். அர்ச்சனா அதை கேட்டு கோபமாய், சாந்தினி, இதெல்லாம் ஓ வேலை தானா? ஒழுங்கா எல்லா சின்ன பிள்ளைங்களையும் அவங்க அவங்க அப்பா அம்மா இருக்கிற ரூம்ல போய் படுக்க சொல்லு, நீயும் போய் படு என்று திட்டி அனுப்ப சாந்தினி அமைதியாக அங்கிருந்து கிளம்பி போனாள். அதன் பின் அர்ச்சனா தாரிகாவை பார்த்து, தாரிகா, உன்கிட்ட இவ்வளவு முட்டாள்தனமான ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கவே இல்ல. இது ஒரு கிராமம். இந்த இடத்துக்கு நீ புதுசா கல்யாணம்னா மருமக. நீ போய் சின்ன பிள்ளைங்களோட படுத்துக்கிட்டா யாராச்சும் அதை பார்த்தா என்ன நினைப்பாங்க என்று கேட்டார். அதற்கு தாரிகாவோ, நான் குழந்தைங்களோட தானே படுக்க போனேன், இதுல என்ன தப்பு என்று கேட்க, ஆனால் அர்ச்சனா, உன் புருஷனை பத்தி யோசிக்க மாட்டியா? அவன் லீவுக்கு வந்திருக்கான், கொஞ்ச நாள் தான் அவன் இங்க இருக்க போறான். அவன் இருக்கிற வரைக்கும் நீ அவன் கூட இருக்கணும். உங்களுக்குள்ள முத ராத்திரி முடிஞ்சு ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அவனை விட்டுட்டு நீ போய் மொட்டை மாடியில படுத்தீனா புருஷனை விட்டுட்டு மொட்டை மாடியில தூங்குறா, அர்ச்சனாவோட பொறுப்பில்லாத மருமகன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க என்று சொன்னாள். அர்ச்சனா அப்படி சொன்னதும் தாரிகாவின் முகம் அழுவது போல ஆனது. ஆனால் அர்ச்சனாவால் அவளது முகத்தை இருட்டில் சரியாக பார்க்க முடியவில்லை. தாரிகாவிற்கும் மயங்கிற்கும் இடையில் இப்போது என்ன நடக்கிறது என்று அர்ச்சனாவுக்கும் தெரியாது. ஆனால் அவர் மயங்க் பற்றிதான் கவலைப்பட்டார். அவன் விருப்பப்படி இந்த திருமணம் நடக்கவில்லை என்பதை அவர் அறிந்திருந்தாலும் ஏதாவது செய்து அவர்கள் இருவருக்கும் நடுவே புரிந்து கொள்ளும் சூழல்களை உருவாக்க நினைத்தார். ஒரு காரணத்துக்காக அர்ச்சனா தாரிகாவை மயங்கிடம் அனுப்ப முயற்சிக்கும் போதெல்லாம் தாரிகா அந்த நோக்கத்தை கெடுத்து கொண்டிருந்தாள். அர்ச்சனா தாரிகாவிடம் மயங்கிற்கு உணவு கொடுக்க சொல்ல அவளோ சாந்தினி மூலம் மயங்கின் உணவை கொடுத்து அனுப்பிவிட்டாள். இதையெல்லாம் பார்த்த அர்ச்சனா கோபமாக இருந்தார். விகாஷை ஸ்ருதி எப்படி கவனித்துக் கொள்கிறாளோ அதே போல தாரிகாவும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் ஸ்ருதியோடு தாரிகாவை ஒப்பிட்டு பேசிக் கொண்டிருந்தார். அதே நேரம் தாரிகாவை பார்த்து மயங்க் அவளை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனது கண்கள் பக்கத்தில் இருந்த அம்மாவின் மீது விழுந்தது. போதையில் இருந்ததால் நேராக தன்னுடைய ரூமுக்கு போனான். அர்ச்சனா அதை பார்த்துவிட்டு, அவன் வந்துட்டான், நம்ம வீட்டு ஆம்பளைங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் சந்தோஷமா இருப்பாங்க, நீ பெருசுப்படுத்தாத, போய் உன் ரூம்ல தூங்கு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்.
தாரிகாவிற்கு என்ன செய்வதென தெரியவில்லை. சாந்தினியும் போய்விட்டதால் மறுபடியும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ரூமை நோக்கி போனாள். அப்போது ரூமிற்குள் யாரும் இல்லாததால் தாரிகா தான் அணிந்திருந்த புடவையை பார்த்தபடி, ஏற்கனவே வெயிலு, இதுல தினம் தினம் பட்டுப்புடவை வேற கட்டிவிட்டு பாடா படுத்துறாங்க என்றபடி அரை கதவை தாழிட்டாள். அவளுடைய பேக்கில் இருந்து இரவு உடை ஒன்றை எடுத்தவள் கண்ணாடியை பார்த்தபடி புடவையின் பின்களை கலற்ற ஆரம்பித்தாள். அப்போது பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு மயங்க் லேசாக தள்ளாடியபடியே வெளியே வந்தான். இரவு விளக்கின் வெளிச்சம் அந்த அறையை நிரப்பி இருந்தது. திடீரென்று மயங்க் வெளியே வந்ததும் தாரிகா தன்னுடைய புடவையை நழுவ விட்டாள். அதன்பின் அவசர அவசரமாக கீழே கிடந்த புடவையை எடுக்க முயல்கையில் மயங்க் அவள் அருகில் வந்து குனிந்து அந்த புடவையின் நுனியை தன்னுடைய கைகளுக்குள் சுற்றி கொண்டான். தாரிகாவை பார்த்து ஒரு மாதிரியாக புன்னகைத்தான். தாரிகா உடனே அழ ஆரம்பித்தாள். இத பாருங்க, நீங்க உள்ள இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பட்டுப்புடவை வெயிட்டா இருக்கேன்னு மாத்த என்று வார்த்தைகளை முடிக்க முடியாமல் திணறினாள். மயங்க் தன் முன் தலை குனிந்து கைகளை மார்புக்கு குறுக்காக பிடித்து கொண்டு நிற்கும் தாரிகாவை ஆசையோடு பார்த்தான். குனிந்து அவள் முகத்தை பார்க்க அவள் கண்கள் நீரால் நிறைந்திருந்தது. மயங்க் அவளை பார்த்து, இப்ப எதுக்கு ஒப்பாரி வைக்கிற? என்ன பார்த்ததுமே உனக்கு அழுக பொத்துக்கிட்டு வருமா என்று கேட்டான். தாரிகா அழுது கொண்டே, நான் வேணும்னே இது பண்ணல. எனக்கு உங்களை செட்யூஸ் பண்ணணும்னு ஒரு ஆசையும் இல்ல. முதல்ல என் புடவை கொடுங்க, நான் ட்ரெஸ் மாத்திட்டு தூங்க போனோம், எனக்கு கூச்சமா இருக்கு என்றாள். மயங்கிற்கு அந்த போதையிலும் தாரிகா பேசுவதை கேட்டு சிரிப்பு வந்தது. கூச்சமா இருக்கா? உன்னை இப்படி பாக்குறப்போ எனக்கும் கூச்சமா தான் இருக்கு என்றபடி அவள் புடவையின் நுனியை மேலும் தன் கைகளோடு சுற்றியபடி அவளை தன்னோடு இழுத்தான். அதன் பின், நீ என்கிட்ட வெக்கப்படவோ கூச்சப்படவோ தேவையில்ல தாரிகா. ஏன்னா நான் உன்னோட புருஷன், நீ என் பொண்டாட்டி. இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே நீ என்ன கல்யாணம் பண்ண என்று அவள் காதுகளில் கிசுகிசுத்தான் மயங்க். தாரிகா நடுங்கி போனாள். மீண்டும் அவள் நினைவுகளில் மயங்க் அவளிடம் ஹார்ஷாக நடந்து கொண்ட அந்த இரவு நினைவுக்கு வந்து போனது. மயங்க் குடித்துவிட்டு தன்னை நெருங்கி வருவதை அறிந்த தாரிகா அழ ஆரம்பித்தாள். அவள் அழுவதை பார்த்த மயங்க், இப்ப எது கழற? கொஞ்சம் ஒப்பாரிய ஸ்டாப் பண்றியா என்று கேட்டான். இல்ல, நீங்க என்ன ரொம்ப சித்திரவதை பண்றீங்க. குடிச்சிருந்தா நீங்க ரொம்ப சைக்கோ மாதிரி நடந்துக்கிறீங்க என்று சொல்லி அவள் அழ ஆரம்பித்தாள். அதனால் சுய நினைவுக்கு வந்த மயங்க், இல்ல நீ யோசிக்கிறது தப்பு. சரி, நீ முதல்ல வாய மூடு, அழுகைய நிறுத்து. நான் இனிமே உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், உன்னை தொட கூட மாட்டேன். இப்போ உனக்கு என்ன, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அதானே? நீ சேஞ்ச் பண்ணிக்கோ என்று சொன்னான். தாரிகாவும் அழுது கொண்டே, நீங்க இங்கிருந்து போங்க, அப்பதான் நான் ட்ரெஸ் மாத்த முடியும் என்று சொன்னாள். மயங்க் அங்கு வைக்கப்பட்டிருந்த லேசான சேலையை எடுத்து கொடுத்து, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, நான் பார்க்க மாட்டேன், நான் முதுக திருப்பி நின்னுக்கிறேன் என்று சொன்னான். தாரிகா அவன் சொல்வதை கேட்டு தலையாட்டி மறுத்தபடி, இல்ல நீங்க ஏமாத்துவீங்க என்று சொன்னாள். மயங்க் தலையசைத்து, இல்ல நான் சீட் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ் என்று சொல்லிவிட்டு திரும்பி நின்றான். தாரிகா கொஞ்ச நேரம் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அதன்பின் ஆடையை எடுத்துக்கொண்டு வேகமாக புடவையை மாற்றினாள். கொஞ்ச நேரம் கழித்து மயங்க் அவளிடம், சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டியா, நான் திரும்பலாமா என்று கேட்க தாரிகா என்றாள். தன்னை நோக்கி திரும்பிய மயங்கிடம் படுக்கையில் இருந்த தலையணையை எடுத்து கொடுத்த தாரிகா, இன்னைக்கு கீழே தூங்க வேண்டியது உங்களோட டர்ன், நான் இப்போ படுக்கையில தூங்குறேன் என்று சொன்னாள். மயங்க் கொஞ்சமும் யோசிக்காமல் தாரிகாவை தன்னுடைய கைகள் மூலம் சிறைப்பிடித்தான். இந்த கட்டில் ரொம்ப பெருசு, நானும் நீயும் யாரையும் தொந்தரவு பண்ணாம சுகமா தூங்கலான்னு சொல்றேன் என்றான். தாரிகா மயங்கின் மார்பில் கை வைத்து, இல்ல நான் உங்க கூட தூங்குறதா இல்ல, எனக்கு பயமா இருக்கு என்று சொன்னாள். அதை கேட்ட மயங்க் அவளை படுக்கையில் படுக்க வைத்து அவள் மீது சாய்ந்து கொண்டு, நான் என்ன சொல்ல வரேனா, நீ என்ன ஆனாலும் என் கூட தான் தூங்க போற என்றான். தாரிகாவுக்கு அவன் தன்னை விடமாட்டான் என்பது புரிந்திருந்தது. சரியான நசவு, தடம் பிடிச்சே காரியம் சாதிக்கிற ஆளு என்று முணுமுணுத்த தாரிகாவை பார்த்து புன்னகைத்த மயங்க் சின்ன குழந்தையைப் போல தலையாட்டி, ஆமா நான் அப்படிதான் பிடிவாதம் பிடிப்பேன், ஏன்னா எனக்கு நீ கீழே தூங்குறத பிடிக்கல என்று சொன்னான். தாரிகா கொஞ்ச நேரம் மயங்கை பார்த்தாள். அதன்பின் அவள் கண்கள் மீண்டும் கண்ணீரால் நிரம்பியது. அவள் கண்களை மூடிக்கொண்டு, என் முன்னாடி நீங்க மோனிஷா கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் அவாய்ட் பண்ணதா நான் உங்க பக்கத்துல தூங்க இஷ்டம் இல்லாம இருக்கேன்.
என்று சொன்னாள். அவள் பேசுவதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த மயங்க் அவளிடம் இருந்து வேகமாக திரும்பி அவனுடைய போனை எடுத்து ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு, சரி, நீ சொல்றது எனக்கு புரியுது, பாரு, நான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், இனிமே எனக்கு அவ கால் வராது என்று போனை கட்டிலின் மூலையில் தூக்கி எறிந்தான். அதன் பின்பு மயங்க் வேகமாக தன்னுடைய டிஷர்ட்டை கழற்றி எறிந்துவிட்டு தாரிகாவின் அருகில் படுத்துக் கொண்டான். தாரிகாவோ மயங்கையே ஆச்சரியத்தோடு பார்க்க ஆரம்பித்தாள். அவன் குடித்திருக்கிறான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். இல்லாவிட்டால் அவனால் இவ்வளவு அன்பாக அவளோடு பேசியிருக்க முடியாது என்பதையும் அவள் உறுதியாக நம்பினாள். மயங்க் தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் தாரிகாவை தன் கைகளில் அணைத்துக் கொண்டு, எதுக்கு என்ன நீ இப்படி பாத்துக்கிட்டே இருக்க, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டான். அவன் கேள்வியால் முகம் சிவந்த தாரிகா, ஒன்னும் இல்ல என்று சொன்னாள். அவள் சொல்வதை கேட்டு சிரித்த மயங்க் தாரிகாவின் உச்சந்தலையில் பிரியமாக முத்தமிட்டான். தாரிகா மயங்கை ஆச்சரியத்தோடு பார்க்க தொடங்கிய போது தாரிகாவின் கையை பிடித்து இழுத்த மயங்க் அதை தன் கன்னத்தில் வைத்துக் கொண்டு, தாரிகா, உன்னோட கை மெத்து மெத்துன்னு ரொம்ப சாஃப்டா இருக்கு என்று சொன்னான். மயங்க் அப்படி பேச ஆரம்பித்ததும் தாரிகா தன் கையை பின்னுக்கு தள்ளிவிட்டு அவனை விட்டு விலகி அமர்ந்தாள். மயங்க் குடித்ததால் தான் அப்படி பேசுகிறான், அடுத்து அவளை என்ன செய்வானோ என்று அவள் பயந்து போனாள். மயங்க் அவளை பின்னாடி இருந்து கட்டிப்பிடிக்க தாரிகா அழுது கொண்டே, நான் உங்க மோனிஷா இல்ல மயங்க், நான் தாரிகா, உங்களுக்கு புத்தி நிலையா இல்லையா? இன்னைக்கும் என்ன மோனிஷான்னு நினைச்சு என் பக்கத்துல வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க, என்ன விட்டுருங்க, என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியாது, மீறி ஏதாவது நடந்தா அப்புறம் நான் எங்க அம்மா போன இடத்துக்கே போயிடுவேன் என்று சொன்னாள். அந்த நேரத்தில் மோனிஷாவின் பெயரை கேட்டதும் மயங்கிற்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அடுத்த நிமிடமே அங்கிருந்து எழுந்து டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு ரூமை விட்டு வெளியே போனான். அவன் விருட்டென போனதை பார்த்து தாரிகா அழ ஆரம்பித்தாள். அவனுக்குள் என்ன நடக்கிறது என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் மனம் மோனிஷாவை காதலிக்கிறது என்றாலும் தன்னை எதற்கு அவன் தொட விரும்புகிறான்? இது புதுவிதமான டார்ச்சர் மெத்தடாக இருக்குமோ என்று தாரிகா யோசிக்க ஆரம்பித்தாள். மின்மினி மற்றும் ஆரியன் அனைவரும் காரைக்குடியில் கார்த்திக் கல்யாணத்தை முடித்துவிட்டு அன்று காலையில் சென்னைக்கு வந்தார்கள். நேற்று பூர்ணாவிடம் ஆரியன் அப்படி நடந்து கொண்டதை பார்த்தது முதல் ஆரியனுக்கும் மின்மினிக்கும் இடையில் பெரும் மௌனம் நிலவியது. மின்மினி ஆரியனோடு பேசவே இல்லை. வீட்டில் அனைவரும் காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது யசோதா ஆரியனை குறுக்கிட்டு, ஆரியன், உனக்கு எப்படி இந்த காயம் வந்துச்சு என்று கேட்டார். அவர்கள் சொல்வதை கேட்டு ஆரியன் நிவாசினிக்கு அருகில் இருந்த மின்மினியை ஓரக்கண்ணால் பார்த்தான். ஆனால் அவள், இல்ல, அவரு பார்ட்டில போயிட்டு பேலன்ஸ் இல்லாம பாத்ரூம்ல விழுந்துட்டாரு என்று பொய்யை உண்மை போல சகஜமாக பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் அதை கேட்ட ஐயா, எதுக்கு நடக்கவே முடியாத அளவுக்கு குடிச்சிட்டு பாத்ரூம்ல கீழே விழுறீங்கன்னு எனக்கு புரியல, அளவா குடிக்கிறதுனா என்னன்னே தெரியாதாடா உங்களுக்கு? நீ அப்பாவாக போற, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா என்று செம டோஸ் விட ஆரம்பித்தார். ஆரியன் ஐயாவின் கோபம் புரிந்து பதில் எதுவும் சொல்லாமல் தலை குனிந்து கொண்டு காலை உணவை சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து வேகமாக எழுந்தான். அவன் போன உடனே ஆச்சி ஐயாவிடம் கோபத்தோடு, நீங்க எதுக்கு அவன் பின்னாடியே போய் ஏதாவது அவனை சொல்லிட்டே இருக்கீங்க? வளர்ந்த பசங்களை இப்படியா பேசுறது என்று கேட்டார். ஐயாவும் ஆச்சியிடம் வீம்பாக, நான் சொல்றது சரிதான், நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இங்க பாரு, இவங்க 2 பேருக்கும் குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் மட்டும்தான் தேவை, கிடைச்சா போதும் மொடா குடிய மாதிரி ஆயிருவானுங்க. இவனுக்கு 2 பேரும் இப்ப அப்பா வேற ஆயிட்டாங்க என்று மீண்டும் ஆரம்பித்தார். இனிமேல் திட்டெல்லாம் தனக்குதான் விழும் என்பதை உணர்ந்த சித்தார்த் வேகமாக எழுந்து, யாரோ புது கிளைண்ட் நினைக்கிறேன், எனக்கு போன் பண்ணிட்டே இருக்காங்க, இருங்க நான் போய் பேசிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ஐயாவின் கோபமான வார்த்தைகளில் இருந்து எஸ் ஆனான். ஐயா அவன் சொல்வதை கேட்டுவிட்டு அவனை முறைக்க ஆரம்பித்தார். ஐயாவுக்கு கொஞ்சமும் பிடிக்காத விஷயங்களை காரைக்குடியில் ஆரியனும் சித்தார்த்தும் செய்து கொண்டு சந்தோஷமாக இருந்தனர். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஐயா சமயம் பார்த்து செமத்தியாக டோஸ் விடவும் 2 புதிய தகப்பன்களும் அங்கிருந்து கிளம்பினார்கள். அன்று மாலையில் ஆரியன் அவசர அவசரமாக கம்பெனி வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி தன்னுடைய ரூமுக்கு போனான். அங்கே மின்மினி இல்லை. அவன் மின்மினியை போனில் கூப்பிட்டு பார்த்தான். ஆனால் அவள் ஆரியனின் போனை எடுக்கவில்லை. ஆரியன் கீழே வந்து கல்பனாவிடம், ஆண்டி, மின்மினியும் ஆச்சியும் எங்க என்று கேட்டான். அப்போது கல்பனா, ஆரியன் தம்பி, ஆச்சி மினிக்குட்டிய டாக்டர் கௌரி பரமசிவத்துக்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க என்று சொன்னார். ஆரியன் கல்பனா அப்படி சொன்னதும் சரி என்று தலையாட்டினான். ஆனால் அவனுக்கு மின்மினி மீது கோபமாக இருந்தது.
இன்று ஹாஸ்பிட்டல் போவதற்காக சீக்கிரமாக வீட்டிற்கு வருவதாக அவளுக்கு மெசேஜ் செய்திருந்தான். ஆனால் அப்படி இருந்தும் மின்மினி அவனுக்காக காத்திருக்காமல் ஆச்சியோடு கிளம்பி ஹாஸ்பிட்டல் போய்விட்டாள். கோபமா இருந்த ஆரியன் கல்பனா முன்பு எதையும் காட்டிக்கொள்ளாமல் அங்கிருந்து வெளியேறினான். நைட் டின்னர் செய்யும் நேரத்தில் ஆரியன் கீழே வந்து கல்பனாவிடம், ஆன்டி, ஆச்சியும் மின்மினியோ இன்னுமா வரல என்று கேட்டான். அப்போது கல்பனா அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இல்லையே தம்பி, அவங்க ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. நைட் டின்னர் சாப்பிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. நீங்க கம்பெனிக்கு போயிட்டீங்கன்னால நான் நினைச்சேன் என்று சொன்னார். ஆரியன் அவர் சொல்வதை கேட்டுவிட்டு, இல்ல ஆண்டி, நான் வந்து லைப்ரரியில இருந்தேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அப்போது கல்பனா அவனை நிறுத்தி, ஆரியன் தம்பி, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா என்று கேட்க, ஆரியன், இல்ல, எனக்கு இப்ப பசிக்கல ஆண்டி என்று சொல்லிவிட்டு வேகமாக படிக்கட்டுகளில் தாவி ஏறினான். அவனுக்கு மினி எங்கே இருப்பாள் என்பது புரிந்திருந்தது. உடனே மின்மினியின் தனிப்பட்ட அறைக்கு போனான். மின்மினி அங்கேதான் இருந்தாள். ஆரியன் கதவை தட்டினான். ஆனால் மின்மினி கதவை திறக்காததால் ஆரியன் மறுபடியும் கதவை பலமாக தட்டினான். இந்த முறை மின்மினி கோபமாய் கதவை திறந்தாள். ஆரியன் அவளிடம் எதுவும் பேசாமல் வேகமாக உள்ளே நுழைந்தான். மின்மினி அவனை பார்த்ததும் எதுவும் பேசாமல் கட்டிலில் போய் அமர்ந்து கொண்டாள். ஆரியன் அவளிடம் வந்து, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொன்னான். மின்மினி அவனை பார்க்காமல் வெளியே பால்கனியை பார்த்து, ஆனா ஆரியன், எனக்கு உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்ல, எனக்கு தூக்கம் வருது என்று சொன்னாள். இங்க பாரு மின்மினி, நான் பேசுறது காதலியாவது வாங்கு. அந்த பொண்ணு அதர்வாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்க இருந்தா. அதத்தான் நான் அதர்வாவுக்கு ப்ரூவ் பண்ண நினைச்சேன். மத்தபடி எனக்கும் அந்த பூர்ணாவுக்கும் நடுவுல எந்த தொடர்பும் கிடையாது என்று சொன்னான். மின்மினி அதை கண்டுகொள்ளாமல் பால்கனியை வேடிக்கை பார்த்தாள். ஆரியன் அவள் கையை பிடித்து கொண்டு, நான் ஸ்கூல் படிக்கும்போது லீவுக்கு காரைக்குடிக்கு போவேன். அப்ப அதர்வா என்கிட்ட இந்த பூர்ணாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னான். ஆனா ஒரு நாள் இந்த பூர்ணா என்ன செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணா. அப்போ அத அதர்வா பாத்துட்டான். தூரமா நின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு, பூர்ணா மேல தப்பில்ல, நான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்றேன்னு சொல்லி எல்லா பழியவும் என் மேல தூக்கி போட்டான். பூர்ணாவும் அதான் சாக்குன்னு அப்படியே நடிச்சுட்டா. அன்னையில இருந்து அதர்வாக்கு என் மேல கோபம். வேணும்னே என்ன பழி வாங்கறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சான். நான் எப்படி அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட ட்ரை பண்ணனோ அதே மாதிரி உன்னை அவன் ட்ரை பண்ணணும்னு துடிச்சான். ஆனா நீ பிரெக்னன்ட் ஆனன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேல அவனால லீட் பண்ண முடியல என்று ஆரியன் மின்மினியிடம் கையை பிடித்து முத்தமிட்டபடி, அதர்வாவை அந்த பூர்ணா கிட்ட இருந்து காப்பாத்தணும், அதே நேரம் என் மேல தப்பில்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக தான் நான் அந்த வேலையை செஞ்சேன். அந்த பூர்ணா அதர்வாவை ஏமாத்திட்டு இருந்தா. அதர்வா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனோட லைஃப் முழுக்க நிம்மதியா வாழ முடியாது. அதான் அதர்வாவை காப்பாத்த வேணும்னே பூர்ணா கிட்ட நெருங்கி பழகிற மாதிரி நடிச்சேன். அது வெறும் டிராமா. மின்மினியிடம் எல்லாவற்றையும் சொல்லிய ஆரியன் அவள் மீது குனிந்து, நான் உன்னை ஏமாத்துவேன்னு நீ எப்படி முடிவு பண்ணலாம் என்று கேட்டான். மின்மினி அவன் சொன்ன அத்தனையும் கேட்டுக்கொண்டு ஆரியனிடமிருந்து விலகி எழுந்து, ஆரியன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. என்னால இந்த நேரத்துல உங்க கூட இருக்க முடியாது. நான் கொஞ்சம் அமைதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்சம் என்னை விட்டு போறீங்களா என்று கேட்டாள். ஆரியன் அதை கண்டுகொள்ளாமல் மின்மினியை சென்று பின்னால் இருந்து அவளை தன் கைகளுக்குள் ஏந்தி கொண்டு, ஆனா நீ மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல். நேத்திலிருந்து நான் ரொம்ப நிம்மதி இல்லாம இருக்கேன். நான் எல்லாத்தையும் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டு செஞ்சிருக்கணும். என்னோட தப்புதான் என்று சொன்னான். மின்மினி ஆரியனுடைய அணைப்பிலிருந்து வெளியே வந்து, உங்க விளக்கத்தை நான் கேட்டுட்டேன் ஆரியன், இப்ப நீங்க போகலாம், நான் இப்ப தூங்கணும் என்று சொன்னாள். ஆரியன் மின்மினியை தன்னிடம் இழுத்துக்கொண்டு, நீ இங்கிருந்து என்ன போக சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? நீ என் கூட வா, என்னோட வந்து நம்ம ரூம்ல தூங்கு என்றான். அப்போது மின்மினிக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது. அதே கோபத்தோடு ஆரியனை பார்த்தவள், ஆரியன், எப்ப பாரு உங்களை சந்தோஷப்படுத்துறது மட்டுமே என்னோட வேலை கிடையாது. எல்லா நேரத்திலையும் என்னால உங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்க முடியாது. உங்க கன்றாவி கதையெல்லாம் கேட்டுட்டு எல்லா இடத்துலயும் என்னால பொய்யா நடிக்க முடியாது. என்னால சந்தோஷமா அங்க வந்து தூங்க முடியாது. கொஞ்சம் என்ன தனியா விடுங்க என்றாள். மின்மினி அப்படி சொன்னது முகம் மாறிய ஆரியன் அவள் முகத்தை தன் கைகளால் ஏந்தினான். மின்மினி, அந்த நேரத்துல நீ பாட்டில் எடுத்து மேல வீசி எனக்கு தலையில காயம் வந்ததால உன் மேல கொஞ்சம் கோவம் வந்துச்சு. அதான் கோவமா பேசிட்டேன். ஆனா நான் உண்மையில உன்கிட்ட சாரி கேக்குதான் வந்தேன் என்று சொன்னான். மின்மினி ஆரியனுடைய கண்களை பார்த்தாள். அவன் கண்களில் இருந்த அமைதியின்மையை பார்த்து அவள் அவனிடம் இருந்து திரும்பியபடி, நீங்க எங்கேயாவது போங்க, நான் எனக்கு தோணும் போது அந்த ரூமுக்கு வரேன். இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது சொல்லுங்க, நான் அந்த ரூமுக்கு வரேன்.
மத்தபடி எனக்கு உங்க கூட படுக்கையில இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. எனக்கு மதிப்பே இல்லாத இடத்துல என்னால இருக்கவும் முடியாது என்று சொன்னாள். மின்மினி பேச பேச ஆரியன் கோபத்தை பல்கடித்து பொறுத்து கொண்டான். உள்ளங்கைகளை இறுக்கமாக பிடித்து கோபத்தை கண்ட்ரோல் செய்தான். ஆனால் மின்மினி அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. ஆரியன் வாய் திறக்க போன போது அவனை கையமர்த்தி தடுத்த மின்மினி, நீங்க ஒரு காசனோவா வுமனைசர்னு ஒத்துக்கங்க ஆரியன். நீங்க என்ன தப்பு பண்ணாலும் நான் சரின்னு உங்களை முட்டாள்தனமா லவ் பண்ணிட்டு இருந்துட்டேன். நீங்க பண்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு அதெல்லாம் உங்க கடந்த காலம், அதை நான் மறந்துடணும்னு எனக்கு ரூல்ஸ் போடுறீங்க. நேத்து நீங்க பண்ணினது இன்னைக்கு கடந்த காலம் ஆரியன். இப்படிதான் நீங்க தொடர்ந்து எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கேட்டா அது கடந்து போன காலம்னு சொல்றீங்க. என்னால இந்த கடந்த கால சிக்கல்களோட எல்லாம் உங்களோட வாழ முடியாது. நீங்க உங்க கடந்த காலத்துல மட்டும் இல்ல, இப்ப பிரசன்ட்ல கூட அதே மாதிரிதான் இருக்கீங்க. ஐ ஹேட் யூ என்று படபடத்த மின்மினி சொல்லி முடித்துவிட்டு தன் கண்ணீரை விழுங்கிக் கொண்டாள். ஆரியன் அதிர்ச்சியில் சிலையாக நின்றான்.